இறுதி நாள் என்பதை பற்றிய விளக்கம் வேண்டுகிறேன். இறுதி நாள் என்பதை பற்றிய விளக்கம் தேவைப்படுகிறது. இந்த வார்த்தையில் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று இறுதியானது, இன்னொன்று நாள். நாள் என்பதும் நேரம் என்பதும் ஒன்றுதான். நாள், நேரம், நல்ல நாள், நல்ல நேரம், கெட்ட நாள், கெட்ட நேரம் என்று நாம் நமக்குள் வகுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாளும் கெட்ட நாளும், இந்த நேரங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகியவை நாம் செய்த வினைகளுக்குரிய கூலி கொடுக்கப்படும் நாளாகும். செய்வது என்பது மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் கூட அதில் பொருந்தும். பேச்சுக்களாலோ அல்லது செயல்களாலோ செய்துவிட்டதற்கு மட்டும் கூலி அல்ல, எண்ணங்களால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவற்றிற்கும் கூலி உண்டு என்பதை இன்று நாம் நினைவில் கொள்வோம். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதில் நீங்கள் உண்மையும் நன்மையும் இருந்தால் அந்த நினைவை நீங்கள் தொடருங்கள். எந்த நன்மையும் அதில் இல்லை என்று நீங்கள் அறிவதாயின் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். பெரும்பாலானவர்கள் நாம் எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இன்னும் பல வழிகளையும் எண்ணங்களாக கொண்டு அந்த எண்ணங்களையே நாம் தீட்டுப்பட்டதாகவும் ஆக்கிக்கொள்கிறோம். வழிமுறைகளிலும் பெரும் தீட்டுகள் இருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய வழிமுறைகள் பலவற்றையும் நாம் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த அறிவின் பக்கமே திருப்புகிறோம். அந்த அறிவின் காரணமாகவே நாம் நம்முடைய வழிமுறைகளில் ஈடுபடுகிறோம். மனிதர்களின் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், புத்தியினுடைய அடிப்படையில் செயல்படுவதாக இருக்கிறது. புத்தி என்பது நீங்கள் பார்த்தும் கேட்டும் உணர்ந்தும் கேள்விப்பட்டதும் இந்த உலகில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ மனிதர்கள் காட்டிய வழிமுறை, அவற்றை மட்டுமே நீங்கள் நம்புவது புத்தியாகும். இதற்கெல்லாம் மிஞ்சியது ஞானங்களாகும். அறிவும் புத்தியும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. மனிதர்களை பார்த்தும் கேட்டும் கேள்விப்பட்டும் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் கொண்டிருப்பது நம்முடைய புத்தி. மனிதர்கள் யார் என்றால், பெரும்பாலும் நேர் வழியை அறியாமல் எந்த வழியாகினும் நமக்கு உரியதை பெற்றுக்கொள்வது என்பது மனிதர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை தேடும் பொழுது, ஒரு எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முனையும் பொழுது, அதனால் பாதிக்கப்படுபவர் எவராக இருந்தாலும் அது பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள், இறுதியில் நீங்கள் எண்ணியதை அடைந்தீர்களா இல்லையா, இதுதான் முக்கியம் என்ற அளவில் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதையே உங்களுடைய தலையாய கடமையாகவும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். பிறரை பற்றி கவலைப்படாதீர்கள். எந்த அளவுக்கு என்றால், முயற்சியை செய், அதனுடைய பலனை பற்றி நீ கவலைப்படாதே. முயற்சியை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது அவ்வளவிலும் பெரும் குற்றங்கள் இருக்கிறது.
உங்களுடைய கடமை என்று என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்வது உங்களுடைய கடமை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனித சமுதாயத்தில் நம்முடைய செயல்களின் காரணமாக, முயற்சிகளின் காரணமாக எந்த கேடும் வந்துவிடக்கூடாதே, அதன் காரணமாக நாம் இறைவனிடம் குற்றவாளிகளாக ஆகிவிடக்கூடாது என்பது உங்களுடைய கடமையா? அல்லது எதை பற்றியும் கவலை இல்லை, என்னுடைய தேவைகளை அடைந்து விட்டேனா என்பதுதான் என்னுடைய கடமையா? பெரும்பாலும் என்னுடைய தேவையை நான் அடைந்து விட்டேனா இல்லையா என்பதை பற்றித்தான் நமக்கு கடமையாக இருக்கிறது. பிறர் எக்கேடு கெட்டாலும் அதை பற்றி நாம் அக்கறை கொள்ளக்கூடாது. தேர்வில் நான் முதலாவதாக வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மற்றவர்கள் அனைவரும் நமக்கு கீழாக ஆக வேண்டும் என்று. பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டுமே தவிர தான் பிறருக்கு மேலே உயர வேண்டும் என்று நினைப்பது மறைமுகமாக பிறரை பற்றி நாம் தவறான எண்ணம் கொள்வதாகும். 90 மார்க் வாங்குவதற்கும் 100 மார்க் வாங்குவதற்கும் அறிவின் அடிப்படையில் பெரிய வித்தியாசம் இல்லை. யார் திருத்துகிறாரோ அவருடைய மனநிலையின் அடிப்படையில் தான் +10 -10 எல்லாம். திருத்தக்கூடிய வினாத்தாள்களை திருத்தக்கூடிய ஆசிரியரின் மனநிலையை பொறுத்தது உங்களுக்கு மார்க் கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும். மார்க் கிடைத்துவிட்டால் நீங்கள் அறிவாளிகள் என்று எண்ணமா, அல்லது மார்க் இல்லாவிட்டால் நீங்கள் அறிவு கெட்டவர்கள் என்ற எண்ணமா? இதுவும் தவறான கொள்கையும் தவறான அடிப்படையும் ஆகும். நியூட்டன் படிப்பறிவு இல்லாதவர், ஐன்ஸ்டைன் படிப்பு ஏறாதவர். இவர்களெல்லாம் உங்களுக்கு இன்று படிப்பை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடிசன் பள்ளி படிப்பையே பார்க்காதவர். அவரின் காரணமாகத்தான் இன்று நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனித சமுதாயத்திற்கு புதிதாக எந்த ஒரு நன்மையையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பிறருடைய படிப்பை நீங்கள் கற்பதன் மூலமாக இல்லை. சுய அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதை யார் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தமக்கும் தம்மை சார்ந்த சமுதாயத்தினருக்கும் நன்மையை செய்பவர்களே தவிர பள்ளி படிப்பை படிப்பவர்கள் தனக்கும் கேடாகவும் சமுதாயத்திற்கும் விரோதமாகவும் தங்களை மேன்மையானவர்களாக மனிதர்கள் கருத வேண்டும் என்ற பெருமைக்காகவும் படித்து பட்டம் பெற்று நான் முதலாவதாக தெரினேன், அல்லது ரேங்க் வாங்கிவிட்டேன், அல்லது நான் தகுதி பெற்று விட்டேன் மற்ற மனிதர்களுக்கு மேலாக என்ற வீண் பெருமையை கொண்டு பின்னர் இவர்களுக்கு முதலாவதாக வேலை கிடைக்கிறது. அதாவது யார் முதல் மார்க் வாங்கிறார்களோ அவர்கள்தான் முதல் தர கூலியாள். யார் முதல் மார்க் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் முதல் தர வேலைக்காரன். உடனே வேலை கிடைச்சிடும் இல்லையா? இவர்களுடைய பெருமைக்குரிய கூலி, நீ ஒரு கூலிக்காரன், கூலிக்கு மாரடிப்பவன். உன்னுடைய அந்தஸ்து, தகுதி, படிப்பு அனைத்தையும் யார் படிக்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை முதலாளிகளாக ஆக்குவதற்கும் நீ அவருக்கு தொழிலாளியாக ஆவதற்குமே. பள்ளிக்கூட படிப்பு யாருக்கு ஏறவில்லையோ அவர்கள் மட்டும்தான் பெரும் முதலாளிகளாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் அவர்களுக்கு தொழிலாளிகளாக போகிறார்கள். இது நாம் வழி வழியாக கண்டு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்தும் தெரிந்தும் நாம் மறுக்க முடியாத உண்மையை கொண்டிருக்கிற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் உங்களுக்கு இந்த கூலி? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் ரேங்க் வாங்கி இறுதியாக ஒரு தொழிலாளியாக நீங்கள் போகிறீர்கள், கூலிக்காரர்களாக நீங்கள் போகிறீர்கள். முதலில் உங்களைத்தான் வேலை கெடுக்கிறார்கள். இது நீங்கள் பிறரை விட மிஞ்சியதாக நான் வர வேண்டும், மற்றவர்களை விட பெருமை கொண்ட அந்த அந்தஸ்து எனக்கு வேண்டும், அந்த பெருமை பிறரை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும், அதை சொல்லி காட்டக்கூடியதாகவும் இருக்கும். நான் தகுதி பெற்றவன், நான் தகுதி பெற்றவன், பிறர் தகுதி இல்லை, நான் தான் முதல் தரமான வேலைக்காரன். இதுவும் உங்களுக்கு ஒரு தகுதியாக கூலியாக கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் முதல் தர மாணவனாக நீங்கள் வரும்பொழுது
வர வேண்டும் என்று எண்ணி நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது மற்றவர்களெல்லாம் எனக்கு கீழானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற பெருமையையும் நீங்கள் அடைய விரும்பும் பொழுது உங்களுக்குரிய கூலி இறுதி நாள், அந்த நாளில் நீங்கள் பெறக்கூடிய அந்த வெகுமானம் முதல் தர கூலிக்காரன், பிறருக்கு அடிமையாகக்கூடியவன். ஒரு காலம் முதலாளியாக ஆக முடியாது. தொழிலாளிகளாகவும் சம்பளம் வாங்குபவர்களாகவும் உங்களுடைய வாழ்நாளை பட்ஜெட் போட்டு கழிப்பவர்களாகவும் இன்னும் கேடான வாழ்க்கையிலும் நீங்கள் நுழைய இருக்கிறீர்கள். படிப்பு என்பது உங்களை உங்களுடைய சுய அறிவின் தன்மையிலிருந்து சுயமாக உங்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் இருக்கின்றனவே அந்த தனித்தன்மைகளை எல்லாம் இழக்கச் செய்துவிடும். ஆகவே யாரொருவர் தங்களுடைய தனித்தன்மைகளை விட்டுவிட மாட்டார்களோ அவர்கள் பிறிதொருவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய சாமானியமாக நம்முடைய சமுதாயத்தில் நிலவக்கூடிய அந்த அறிவை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். நான் SSLC படித்து முடித்துவிட்டால் எனக்கும் உங்களுக்கும் ஒரே அறிவு. நீங்கள் 100 மார்க் வாங்கினாலும் சரி, நான் 90 மார்க் வாங்கினாலும் சரி, இருவரும் அந்த படிப்பின் அளவுகோலில் பெரும் வித்தியாசத்தை நாம் எட்டிவிடவில்லை. அந்த படிப்பின் காரணமாக உங்களுடைய அந்தஸ்தும் உயர்ந்துவிடப் போவதில்லை. படிப்பு இல்லாதவர்கள் உங்களுடைய பெரும் அந்தஸ்தில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏன் உங்களுக்கு நீங்களே அநியாயமாக உங்களுடைய வாழ்க்கையை தரம் தாழ்த்திக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய படிப்பு என்பது இறைவன் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்தில் அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஞானங்கள் ஆகும். தனித்தன்மை வாய்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தனி சிறப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், மறத்து போயும் விடுகிறது. அப்படியெல்லாம் ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்ற கேள்விக்குறியும் நமக்கு எடுகிறது. இன்று நாமெல்லாம் வேலைகளுக்காக போகிறோமே, இந்த வேலைகளுக்கெல்லாம் காரணம் படிக்காதவர்கள் புதிதாக சமுதாயத்திற்காக ஒப்படைத்த அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு மனிதன் கண்டுபிடித்தது தான். எடிசன் என்ற அந்த ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை அவன் உபயோகப்படுத்தியது தான். ஐன்ஸ்டைன் என்பவருக்கு 8ஆம் வகுப்பில் அவர் தூக்கி எறியப்பட்டார், உனக்கு பள்ளி படிப்பு உதவாது வராது என்று. ஆகவே அவர் தன் சுய ஆற்றலை வெளிப்படுத்தினார். வானங்களையும் நட்சத்திரங்களையும் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பென்சிலையும் பேப்பரையும் வைத்துக்கொண்டு இவற்றின் தூரங்களையும் புவியீர்ப்பு சக்தியையும் இவற்றுக்கிடையே உண்டான அளவுகோல்களையும் கண்டறிந்தார். அதை கொண்டுதான் இன்று இவர் சந்திரனுக்கு போவதும் மார்ஸுக்கு போவதும், நான் முதல்ல கால் வச்சுட்டேன், நீ 2வது கால் வச்சு, அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடியே அது கணக்கெல்லாம் கொடுத்தது அவர் தான். இந்த கணக்கையெல்லாம் மிஞ்சிய கணக்கு. ஞானங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனித்தன்மையுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். இந்த படிப்புகளில் உங்களுடைய மனங்களை செலுத்தி நீங்கள் வீணாகிவிட வேண்டாம். இந்த படிப்பில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கூலிக்காரனா போய் சேர்றதை தவிர சுயமான அறிவை கொண்டு ஒரு நியூட்டனை போலவோ எடிசனை போலவோ ஐன்ஸ்டைனை போலவோ நீங்கள் உருவாவதற்கு வழியே இல்லை. நீங்கள் யார் மாதிரி வர வேண்டும்? கூலிக்காரனாக வர வேண்டுமா? அல்லது சுயமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொடுத்தார்களே அவர்களை போன்று வர வேண்டுமா? அவர்களை போன்று வர வேண்டும் என்றால் இவர்கள் மூவருமே பள்ளிக்கூடங்களை விட்டு எறியப்பட்டவர்கள். புதிதாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று இருந்தால் ஏற்கனவே படித்த படிப்பை கொண்டு முடியாது. ஏற்கனவே உங்களுடைய சுயமான ஆற்றலிலிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டீர்கள். இதுதான் வாழ்க்கை என்று முடிவாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டீர்கள். இதிலேயே முனைந்து ஃபர்ஸ்ட் மார்க் என்று நீங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலுமாக நீங்கள் உங்களை உழைப்பை, உங்களுடைய செயலாற்றலை வீணாக்கி அந்த உழைப்பை உங்களுடைய வாழ்க்கைக்காக ஆக்கிக் கொண்டீர்கள். இனி உங்களுடைய தனித்தன்மைகள் படிப்படியாக உங்களை விட்டும் மறத்து போகக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுகின்றன. நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தனித்தன்மையை இழந்து விட்டீர்கள். இனி சிறப்புமிக்க ஒரு தனித்தன்மை வாய்ந்த மனிதனாக நீங்கள் உருவாவது மிக கடினம். ஏனென்றால் நீங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டவர்கள். எனவே உங்களுடைய கூலி நற்கூலியாக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் உங்கள் பக்கம் திருப்புங்கள். நீங்கள் மனிதர்கள் என்ற அந்த உண்மையின் பக்கம் திருப்புங்கள். நான் ஒரு ஆட்டு மந்தை என்பதை விட்டும் நீங்கள் உங்களுடைய மனங்களை திருப்பி நான் மனிதன், அதுவும்
தனித்தன்மை வாய்ந்த மனிதன் என்ற அந்த அடிப்படையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். இவ்வாறு நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுக்கு நீங்களே முதலாளிகளாக ஆவதற்குரிய அந்த படித்தரத்தில் கால் வைத்து விட்டீர்கள். எனவே உங்களை பற்றிய எண்ணங்களில் நீங்கள் திளைக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிறரை பற்றிய எண்ணங்கள் நீங்கள் திளைக்கும் பொழுது அது உங்களுக்கு பொறாமையை தூண்டும். என்னை பற்றிய ஒரு தனித்தன்மையை கொண்ட அந்த ஆற்றலை நான் வெளிப்படுத்தும் பொழுது நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருடைய ஆற்றலையும் நான் பிடுங்கிக் கொள்ளவும் இல்லை, என்னுடைய ஆற்றலையும் எவரும் பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவருடைய செயலுக்குரிய கூலியை அனுபவிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் இறைவன் தனித்தன்மை வாய்ந்த மனிதனாக படைத்தானே தவிர ஆட்டு மந்தைகளாக படைக்கவில்லை. மனித புத்திக்கும் மிருக புத்திக்கும் வேற்றுமை பெரிதாக இல்லை புத்தியின் அளவில். மனிதர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறையைத்தான் நானும் கற்றுக்கொள்வேன், அதில்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதில் போட்டியும் பொறாமையும் சூழ்ச்சிகளும் திட்டங்களும் மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கை முறையும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த நிலவிக் கொண்டிருக்கூடிய அந்த அறிவின் பால் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் நம்பும் போதெல்லாம் மந்தைகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மந்தைகள் எல்லாம் எந்த பக்கம் போகிறதோ அப்படியே அதனுடைய குட்டியும் போகும், அதை சார்ந்த மற்ற ஆடுகளும் போகும். மனிதர்களிடம் எந்த வழிமுறை இருக்கிறதோ அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அதுவும் ஆட்டு மந்தைகளில் ஒரு வகையை சார்ந்தது, மனித இனத்திற்கு சொந்தமானதாக இருக்கிறது. நாம் மந்தைகள் அல்ல. நாம் புத்தியின் காரணமாக மந்தைகளாக ஆகிவிட வேண்டாம். புத்தியை வழிநடத்தக்கூடிய ஞானங்களின் காரணமாக நான் மனிதனாக மாறுகிறேன். ஞானங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த தனித்தன்மையை கொண்டுதான் நீங்கள் தனி மனிதனாக இருக்கிறீர்கள். மனித சமுதாயத்தில் ஒரு மனிதனாக, மனித சமுதாயத்தில் மாணிக்கங்களாக நாம் திகழ வேண்டுமே தவிர மனித சமுதாயத்தில் ஆட்டு மந்தைகளாக நாம் இனி வாழக்கூடாது. நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் புதிதான ஒரு அத்தாட்சியை, இறை அத்தாட்சியை கொடுக்க வேண்டும். பெரும் ஞானங்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக எண்ண வேண்டும். அந்த எண்ணம் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் உங்களுடைய விருப்பங்களாக புறப்படுகிறது. ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய இருதயத்தில் விருப்பங்களாக புறப்படுகிறது, தோற்றுவிக்கப்படுகிறது. என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம், உங்களுடைய தேவை இரண்டும் வித்தியாசப்பட்டதாகும். இரண்டு பேர்களுக்கிடையே, இரண்டு நபர்களுக்கிடையே அவர்களுக்குரிய விருப்பமாவது வித்தியாசப்படுவதாகும். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்காது. 600 கோடி மக்கள் இன்று உலகில் வாழ்கிறார்கள் என்றால் 600 கோடி வித்தியாசமான தனித்தன்மையுடன் ஆற்றலை கொண்ட அந்த ஞானங்கள் விருப்பங்களாக இறைவன் அமைத்திருக்கிறான். அந்த விருப்பங்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அதை நீங்கள் வேண்டும், அடைய வேண்டும் என்று ஆசை கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது மனிதர்களை நம்பவில்லை. ஏனென்றால் உங்களுடைய விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதல்ல. ஒவ்வொரு படைப்பும் புதிதான படைப்பாகும். ஏனென்றால் படைக்கப்படுவது படைப்பாளனால் படைக்கப்படுவதாகும். சாதாரண பசி கூட நீங்கள் உருவாக்கவில்லை, அது தானாக உருவாகிறது. அந்த பசி உங்களை உணவின் பால் வழிநடத்துகிறது. ஒரு சாதாரண பசியும் ருசியும் கூட அதை நீங்கள் உருவாக்குவதில்லை, அது தானாக இறைவன் அனுமதியை கொண்டு உருவாகிறது. அந்த உணர்வுகளை நீங்கள் மதிக்கும் பொழுது அது உங்களுடைய உணவின் பால் அந்த மதி உங்களை அழைத்து செல்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் அந்த பசியாக அமைய வேண்டும். உங்களுடைய இருதயங்கள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இப்பொழுது ஒரு நோய் உதாரணமாக எவரிடமும் இருக்கிறது. அந்த நோய் என்னை பற்றிய ஒரு அவநம்பிக்கை கொண்ட வாழ்க்கையை அமைத்திருக்கும் ஒரு நோயாக இருக்கலாம், கவலை செல்லக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் நான் எப்படி வாழப்போகிறேனோ வாழவே முடியாது என்ற பயத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம். நாளைய வாழ்க்கை எனக்கு இல்லை என்று இன்று நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய, துயரத்தில் ஆகிவிடக்கூடிய, பதட்டத்தில் ஆகிவிடக்கூடிய, அவசரத்திலும் ஆத்திரத்திலும் ஆகிவிடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் விரும்புவது அவ்வாறல்ல. நான் எதை கொண்டு பயப்படுகிறேனோ, ஆத்திரப்படுகிறேனோ, அவசரப்படுகிறேனோ, கவலைப்படுகிறேனோ, துயரப்படுகிறேனோ, வேதனைக்குள்ளாகிவிடுவேன் என்று அச்சம் கொள்கிறேனோ, இவற்றுக்கெல்லாம் மீறிய இதற்கு நேர் மாறான சுகமும் அமைதியும் நிம்மதியும் இளைப்பாறுதலும் கொண்ட அந்த வாழ்க்கையை நான் விரும்புகிறேன்.
இந்த ஒரு நிம்மதியை தர உங்களுடைய மனித சமுதாயத்தில் எவரொருவரும் உங்களுக்கு உதவ முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதனை, ஒரு சோதனை. எனக்கு இருக்கிற வேதனை உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்கிற வேதனை பிரிதலுக்கு இருக்குமா? எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அந்த தேவை மனித சமுதாயத்திலிருந்து நீங்கள் பெற முடியாது. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லது உணர முடிகிறதா? உங்களுடைய ஒரு தேவையை, மனதின் ஒரு தேவையை எந்த ஒரு மனிதராலும் நிறைவேற்றி தர முடியாது. எனவே நீங்கள் மனித சமுதாயத்தில் வாடும் பொழுது தனித்தன்மையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய விருப்பமும் தனித்தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. 2 பேர்களுக்கிடையே ஒரே தேவை கிடையாது. ஒரே மனிதருக்கு 2 தருணங்களுக்கிடையே ஒரே தேவை கிடையாது. இந்த நிமிஷம் எனக்கு ஒரு தேவை, மறு நிமிஷம் மறு தேவை. ஆகவே 600 கோடி மக்களுக்கும் 600 கோடி தேவைகள் என்றால் அந்த 600 கோடி தேவைகளும் நிமிடத்திற்கு நிமிடம், க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறுகின்றன. ஆகவே படைப்பாளனுடைய அந்த பிரம்மாண்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு தேவைகளையும் ஒரே சமயத்தில் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான் என்றால், படைக்கிறான் என்றால், அந்த படைப்பாளனுடைய மகத்துவத்தை என்னவென்பீர்கள்? இது வீணான படைப்புகளா அல்லது இவற்றை நிறைவேற்றித்தர மனிதர்களிடையே எவருக்கும் உதவ மாட்டார்கள்? ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவே அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் மனிதர்களுக்கு இறைவன் மட்டும்தான். யார் உங்களுக்கு இந்த விருப்பங்களை உங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, உள்ளத்திற்கு அழகான ஒரு விருப்பமாக அமைத்தானோ அந்த இறைவன் உங்களுக்கு அதன்பால் வழிநடத்த வழிகளை அறிந்தவன். உங்களுக்கு ஞானங்களை கொண்டு அதன்பால் வழி நடத்துவான். ஆகவே ஞானங்களின் பால் நீங்கள் திரும்புங்கள். ஞானங்களுக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அறிவு ஏற்கனவே மனிதர்களிடம் சீரழிந்து கிடக்கிறது. ஞானங்கள் இனி இறைவனிடமிருந்து வர இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் புதிய படைப்புகள். ஏனென்றால் இறைவன் காப்பி அடிப்பவன் அல்ல. தன்னுடைய படைப்பில் அவன் படைப்பாளன். புதிதாக படைத்தால் தவிர அவன் படைப்பாளன் என்ற தகுதியை இழந்து விடுவான். இறைவன் படைப்பவன், படைத்துக் கொண்டிருப்பவன், புதிதாக படைப்பவன், பழையதை பார்த்து காப்பி அடிப்பவன் அல்ல, ஒன்றை போல் ஒன்றல்ல. ஆகவே மகத்தான இந்த மாபெரும் படைப்பாளன் உங்களுக்கு வழிகளையும் தனித்தனியே முறையை அறிவிப்பான். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையினுடைய தேவையை நான் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு வழிமுறை இருக்குமானால், மறுச்சணம் அந்த வழிமுறை முந்தியதை விட பிந்தியது மேன்மையானதாகவும் லேசானதாகவும் சுகமானதாகவும் இருக்கும். உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் அந்த இறைவன்? எனக்கு யார் என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவித்து அந்த தேவைக்காக என்னை வாழ வைக்கிறானோ அவனே என் இறைவன். எனக்கு ஒரு கஷ்டம், இந்த கஷ்டம் போறதுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக நான் வாழவில்லை. ஆகவே நாளைய வாழ்க்கைக்கு இன்றைய தேவைகளை கொடுத்து அதன் பால் வழிநடத்துகிறானே, நீங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், விருப்பத்தை கொண்டவர்களாய், அந்த இறைவனே என்னை என் விருப்பங்களின் பால் வழிநடத்துவான். நான் மனிதர்களை நம்பாமல் என் இறைவனை நான் நம்பிக்கை கொள்வேன். ஆயின் என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எனக்கு என் இறைவன் அறிவித்த என்னுடைய விருப்பத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். அவனை தவிர இந்த விருப்பத்தை நிறைவேற்றுபவன் எவனும் இல்லை. ஆகவே மனிதர்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். அதாவது மனிதர்களுடைய அறிவை விட்டும் அவர்களுடைய புத்தியை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்னுடைய ஞானங்களுக்காக. எப்பொழுது நீங்கள் மனிதர்களை நம்ப ஆரம்பித்து விட்டீர்களோ, இறைவன் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு அளிப்பதிலிருந்து விலகிக் கொள்கிறான். நீங்கள் விரும்புவது மனிதர்களிடம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை படைத்ததோ இறைவன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒரு விருப்பத்தை, தேவையை முழுமையாக என்னுடைய வார்த்தைகளால் வடித்துவிட முடியாது. என்னுடைய உணர்வுகளுக்கும் அது முழுமையாக பொருந்தாது. ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை எந்த அளவுக்கு நான் அதிகப்படுத்திக் கொள்கிறேனோ, மேன்மைப்படுத்திக் கொள்கிறேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய வழிவகைகள், இறைவன் காட்டக்கூடிய அந்த ஞானங்கள் மிக உயர்வாகவும், அதன் காரணமாக அந்த வழிமுறைகள் லேசானதாகவும் சுலபமானதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் அமையுமே. அந்த வாழ்க்கையின் பக்கம் நான் திரும்புகிறேன்.
இதை நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் அல்ல, உங்களுடைய நம்பிக்கையின் மீது இருக்கிறது. நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை, அசட்டு நம்பிக்கையோ அல்லது உறுதியான நம்பிக்கையோ, ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் நாளைய வாழ்க்கைக்குள் செல்கிறோமே தவிர, முழுமையாக நான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொண்டேன் என்ற அடிப்படையில் உங்களால் ஒருபோதும் செல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாளைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு அனுமானத்தில் நன்றாக அமையும் என்ற ஒரு அனுமானத்தில் அதன் மீது ஒரு சிறு ஆறுதல் அடைந்தவர்களாகத்தான் நீங்கள் அந்த பாதையை மேற்கொண்டிருக்கிறீர்களே தவிர, மற்றபடி நீங்கள் உறுதியாக அந்த பாதை என்ன என்பதை அறிந்தவர்கள் இல்லை. ஆகவே நீங்கள் அறியாமலேயே அந்த பாதையை உங்களுக்கு இருக்கிறது என்று அறிவித்தானே இறைவன். ஆகையினால் உங்கள் இருதயங்கள் அமைதியடையட்டும் என்று அமைதியையும் கொடுத்தானே, அந்த இறைவனை நீங்கள் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய பாக்கியங்களையும் அவனுடைய நெருக்கத்தையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருந்தும் நாம் அந்த இறைவனை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கிறோம். நாளைய வாழ்க்கை நன்றாக அமையும் பொழுது எந்த இறைவன் இதை எனக்கு அளித்தானோ, நேற்றைய நாளில் நாளைய வாழ்க்கை நன்றாக அமையும், ஆனால் எந்த விதத்தில் என்று தெரியாது. இன்று அந்த நாளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது நன்றாகவே அமைந்திருக்கிறது. இந்த விதத்தில் அது நன்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த விதத்தை நான் நேற்று அறிந்தவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன், ஒவ்வொரு இரவும் நான் இறக்கிறேன். உங்களை இறந்த பின்பு உயிர்ப்பிப்பவன் அவன்தான். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியும், உங்களுடைய வேலைகள் என்ன என்று தெரியும், உங்களுடைய பொறுப்புகள் என்ன என்று தெரியும், அனைத்தும் உங்களுக்கு தெரியும். நான் குடும்பஸ்தன், குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி, எனக்கு பொறுப்பு இருக்கிறது. என்னுடைய மனைவி குடும்பத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய கணவரை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், சொத்து சுகங்களை கட்டி காத்துக்கொள்ள வேண்டும், நாளைய வாழ்க்கைக்காக பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அவ்வளோ செய்யணும். இவ்வளவையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பெரும் குழப்பத்தில் ஆகி நீங்கள் தான் இதை கவனிக்க போகிறதாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொண்டு இன்று பெரும் கவலையிலும் துயரத்திலும் ஆகிவிட்டீர்கள். நீங்களா நாளைய வாழ்க்கையை கவனிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது உங்களுடைய தேவைகளை பற்றிய இவ்வளவு பெரிய கவலை வந்துவிட்டது, நாளை பற்றிய கவலை, உங்களுக்கு அதை பற்றி அறிவு இல்லை என்றுதானே அர்த்தம். முழுமையாக நான் இப்படித்தான் கவனிக்கப் போகிறேன் என்றிருந்தால் கவலை என்று இருக்காது என்று நீக்கிக் கொள்ளலாம். நாளைய வாழ்க்கையை நான் இப்படித்தான் அமையும் என்பதை பற்றி நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் இன்று உங்களுக்கு கவலை தேவையில்லை. நாளை பற்றிய கவலை இன்று உங்களுக்கு தேவையில்லை. நாளை என்ன நிகழப் போகிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நாமும் அறிய மாட்டோம். நாம் அறியாத ஒரு சுனாமி வந்தது, அதற்கு பெயர் சுனாமி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல, அது சுனாமி அல்ல. நீங்கள் அறியாத ஒரு வேதனை, அவ்வளவுதான். உடனே அதற்கு ஒரு பெயர் சூட்டிவிட்டு அதைத்தான் எப்பொழுதோ அறிந்தது போலவும் இனிமேலும் அறிந்து கொள்வேன் என்றும் வீணாக இவர்கள் தங்களுடைய தற்பெருமைகளிலும் ஆணவத்திலும் நான் சுனாமி வருவதை கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய அறிவை மெச்சிக்கொள்கிறார்களே. ஒரே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, அதன் காரணமாக கடலுக்கடியில் ஏற்பட்டதன் காரணமாக சுனாமி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 100,000 பூகம்பங்கள் கடலுக்கடியில் ஏற்பட்டுவிட்டன, ஒரு சுனாமி கூட ஏற்படவில்லை. இன்று பூகம்பங்களே இல்லை, கடல் கொந்தளித்துக் கொண்டு நகருக்குள் வருகிறது. கடல் அது கொந்தளிப்பதும் அமர்ந்து கிடப்பதும் இவர்களுடைய அதிகாரத்தில் இல்லை. படைப்பாளன் வேதனையையும் புதிதாக படைப்பவன் தான். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அன்று வந்தது நாளை வரும். இன்று சூறாவளி அமெரிக்காவை மென்று தின்னப்பட்ட வைக்கோல்களை போன்று பரத்தி அடித்து விட்டது, அதை விட்டும் தடுத்துக் கொள்ளட்டுமே. எந்த சூறாவளி எங்க தாக்க போதுன்னு தெரியாது. முதல்ல காட்ரினா சூறாவளி வந்தது, எதிர்பார்க்காதது, நாசமாக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் ரீட்டா வருதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம், அது வரவே இல்லை. இன்னைக்கு புதுசாக ஒன்று வருது, அதுவும் இனிமேதான் தாக்க போகுது, இது வரைக்கும் தாக்கலை. ஆகையினால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அவனுடைய வேதனை உங்களை அடையுமே தவிர நீங்கள் அறிந்த புறத்திலிருந்து அவனுடைய வேதனை வராது. ஏனென்றால் அவனுடைய ஞானங்களை நீங்கள் அறியாதவர்கள்.
நாளைய வேதனையிலிருந்து இன்று நான் தப்பித்துக் கொள்வேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சூறாவளியிலிருந்து நீங்கள் கடற்கரை ஓரங்களிலிருந்து நீங்கள் மேட்டான பகுதிக்கு சென்று விட்டீர்கள். அங்கு பூமி குலுங்கி நடுங்கி உங்களுடைய கால்களுக்கு அடியில் பிளந்து போய் உங்களை சொருகிக் கொள்ளாது என்பதை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பூமியினுள் அமிழ்த்தப்பட்டு விடுவீர்கள் என்பதை பற்றி அச்சமற்றிருக்கிறீர்களா? அல்லது மீண்டும் ஒரு முறை அங்கு வரச் செய்து, கடல் பகுதிகளுக்கு வரச் செய்து, நீங்கள் அறியாத விதத்தில் திடுகுறாக அவன் உங்களை பிடிக்க மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வாறு நிகழ்ந்ததும் இல்லையா? சுனாமி வார்னிங் சிஸ்டம் என்று நான் வைத்துக் கொள்வேன், அதை கொண்டு என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று எண்ணுவதும் அதை நாம் நம்புவதும் இந்தியாவுக்கு பிடித்த கேடு என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஒரு மடையன் அமெரிக்காக்காரன் சொன்னா இங்கு ஆன்மீகத்தில் திளைத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினர் எப்படி ஒரு சராசரி மனிதனுடைய பெருமையின் காரணமாக பேசக்கூடிய அந்த மடையர்களின் சுனாமி வார்னிங் சிஸ்டத்தை நான் வைத்துக்கொண்டு நான் காப்பாற்றிக் கொள்வேன் இறைவனுடைய வேதனையிலிருந்து. முடிந்தால் நாளைய இறப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை உங்களுக்கு இறப்பு ஏற்படுமானால் அந்த இறப்பிலிருந்து தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதனை நீங்கள் காப்பாற்றி விடுங்கள். அல்லது ஒரு மனிதனுக்கு நோய் கண்டு அவன் இறக்கப் போகிறான், நாளை இறக்கப் போகிறான் என்று தெரிகிறது, முடிந்தால் அவ்வளவு பேரும் சேர்ந்து அவனை காப்பாற்றி விடுங்கள். இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அகம்பாவமும் மானவமும் இறைவனையே எதிர்க்கக்கூடிய அந்த துணிவும், மகாமடையர்கள் ஆணவம் கொண்டவர்கள், அழிவுக்கென்றே பிறந்தவர்கள், மேலும் பல வேதனைகளை இவர் அனுபவிப்பார்கள் என்பதை தவிர நாம் அவர்களை பற்றி இன்று உறுதி கொள்வது நிச்சயமாக உண்மையாகும். அவர்கள் அனுபவிப்பார்கள். இறைவனுடைய வேதனையிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து புது புது வேதனைகள் அவர்கள் வந்து அடையும். இருந்தாலும் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டுவிட்டது. அவர்களுடைய அகம்பாவத்தின் காரணமாக இந்த நாள் அவர்களுடைய இறுதி நாளாகும். அவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த இறுதி நாளில் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் கதறுவார்கள், இறைவனே காப்பாற்று. அது காலம் கடந்த அந்த நாள். அந்த நாளில் அவர்கள் கூறக்கூடிய போலியான உறுதி சொற்கள், உறுதி பிரமாணங்கள், நம்பிக்கை கொண்டேன் என்று இறைவனை வேண்டுவது அவ்வளவும் அவர்களுக்கு உபயோகப்படாது. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட காலத்தவணை முடிந்துவிட்டது. அவ்வாறே அவர்கள் காப்பாற்றப்படுவதாயினும் மீண்டும் தங்கள் வடிகேட்டிலேயே அகம்பாவத்திலேயே அவர்கள் நுழைவார்கள். இனி வரக்கூடிய வேதனை பழைய வேதனையை விட கொடுமையானதாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு மிக பெரும் பொறுப்புகள் இருக்கின்றது என்று பகல் வேளைகளில் சொல்லித் தெரிகிறோம். இரவு வரும் பொழுது, தூக்கம் கண்ணை சொருகும் பொழுது அதை நீங்கள் கொண்டு வரவில்லை, இறைவன் கொண்டு வருகிறான். அந்த இரவு வேளையில் உங்களுடைய கண்கள் அயரும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை மறக்க வேண்டும், எக்கேடாது கெட்டு போகட்டும். உங்களுடைய பெற்றோர்களை மறக்க வேண்டும், அது அவர்கள் தலையெழுத்து. என்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு வந்த கணக்கு வழக்கெல்லாம் என்னால் முடியாது. என்னுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா? ஒன்றை நான் பூட்டு போட்டால் இவருடைய வீடு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே அதையும் நான் நிராகரிக்கிறேன். என்னுடைய இருப்புகள், நாளைய இருப்புகள் என்ன, நாளைய வேதனை எனக்கு என்னவோ அதை கொண்டுதான் நாளைய இருப்பு, ஒரே நாளில் அது இல்லாமல் ஆகிவிடும். அதை பற்றியும் கவலை இல்லை. நான் யார், அதை பற்றியும் கவலை இல்லை. தூக்கம் எனக்கு முக்கியம். நீங்கள் தூங்கிவிடுகிறீர்கள். உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உதறி தள்ளிவிடுகிறீர்கள். உங்களுக்கு பசியும் கிடையாது, உங்களுக்கு தாகமும் கிடையாது. நீங்கள் உயிரற்றவர்கள். உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதாக ஆகிறது. இரவு நேரத்தில் உங்களுடைய சுய உணர்வுகளை எல்லாம் நீங்கள் இழந்து பகல் வேலைகளில் கூறி திரிந்தீர்கள், எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று. அந்த பொறுப்பை எல்லாம் நீக்கிய பிறகு நீங்கள் தன்னந்தனியாக இறைவனால் உங்களுடைய மனமும் ஆன்மாவும் கைப்பற்றப்பட்டு விடுகிறது. உடலும் உயிரும் மட்டும்தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இறந்து விட்டதற்கு சமம். உங்களுடைய தூக்கம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கும் தூக்கங்கள் நீங்கள் இறந்து விட்டதற்கு சமம். ஆகவே இறைவனுடைய இரவின் அத்தாட்சியை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். உங்களுக்கு பசி இல்லை. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எத்தனை தடவை தண்ணி குடிப்பீங்க, எவ்வளோ டீ குடிப்பீங்க, எவ்வளோ காஃபி குடிப்பீங்க, எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவீங்க, என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. இரவில் உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆன்மாவும் கைப்பற்றப்பட்ட பிறகு உங்களுக்கு நிம்மதியான இளைப்பாறுதல். அதில் பசியும் இல்லை,
தாகிக்கவும் மாட்டீர்கள், வெயிலில் காயவும் மாட்டீர்கள், மனக்கவலையும் இல்லை, துன்பமும் இல்லை, பொறுப்புகளும் இல்லை. அவரவருடைய பொறுப்புகளை நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டீர்கள். இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். தூங்கி காலையில் நீங்கள் எழுப்பப்படும் பொழுது, மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது எவ்வளவு அழகாக அந்த காலை பொழுது உங்களுக்காக விடுகிறது. நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் விட்டு தனியாக தூங்கினீர்களே, அதனால் புள்ளை கெட்டு போச்சா, அப்பா கெட்டு போயிட்டாரா, யார் எல்லாம் போயிட்டாங்களா, சொத்துக்கள் பாதுகாக்கப்படலையா? எப்படி நீங்கள் இறைவனை மறந்தீர்கள்? இறைவனுடைய ஆற்றல் என்ன என்பதை ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு காட்டுகிறான். பகல் பொழுது விடியும் பொழுது அவனுக்கு நேர் மாறாகவே துரோகிகளாகவே நாம் எழுந்திருக்கிறோம். முந்தைய நாள் எதையெல்லாம் தவிர்த்தீர்களோ அவற்றையெல்லாம் மீண்டும் தலையில் போட்டுக்கொண்டு எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று மீண்டும் அடுத்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுக்காக பொறுப்பு என்று ஒன்று கிடையாது. நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ அப்பொழுது இறைவனுடைய வெறுப்பு தான் உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் நன்றி கெட்டவர்கள். இரவின் இருளின் அத்தாட்சியை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய கண்களை அயரச் செய்கிறான். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரவை தன் கண்காணிப்பில் வைத்திருக்கும் பொழுது யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்பதையும் நீங்கள் பாருங்கள். பகல் விடியும் பொழுது இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்களானால் யார் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டானோ அவனுடைய பொறுப்பிலேயே அவ்வளவையும் விட்டு நீங்கள் மனதால் இளைப்பாருங்கள். பாருங்கள், அவனுடைய பகல் பொழுது எப்படி நடக்கிறது என்பதை பாருங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிம்மதியை குலைத்துக் கொள்ளாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பகல் பொழுதில் உங்களுடைய வேலைகளில் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபட்டு வாருங்கள். பெரும் பிரயத்தனங்களுடன் நான் என்னுடைய காரியங்களை செய்யப் போகிறேன் என்று நீங்கள் உங்கள் மீது அனைத்து பொறுப்புகளும் இருக்கிறது என்று முந்தைய நாள் இரவில் இறைவன் உங்களை தூங்க வைத்தானே, அதை மறந்தவர்களாக இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகி உங்களுடைய அநியாயமான வாழ்க்கையில் நேற்றைய வாழ்க்கையில் மீண்டும் நுழைந்து விடாதீர்கள். முந்தைய நாள் கவலையெல்லாம் மறக்கடித்து இறைவன் தூங்கச் செய்து உயிரை கைப்பற்றி பின்னர் உங்களை மீண்டும் எழுப்பினானே, இரவில் மரணிக்கச் செய்து பகலில் நீங்கள் உங்களுடைய தவணையை வாழ்க்கை தவணையை முடிப்பதற்காக எழச் செய்தானே, அவ்வாறு எழும்போது உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு அமைதி இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் அந்த அமைதியை ஒருபோதும் குலைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய எண்ணங்களின் காரணமாக அந்த அமைதி சீர்குலை ஏற்படுமானால் அந்த எண்ணங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியின் காரணமாக அந்த பதட்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த பதட்டத்திலிருந்து நீங்கள் நிம்மதி அடையுங்கள். இறைவனே போதுமானவன் என்ற அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் நிம்மதி அடையுங்கள். எந்த இறைவன் இரவில் என்னை பாதுகாத்தானோ அவனே பகலிலும் என்னை பாதுகாக்க போதுமானவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். யார் இறைவனுக்கு நன்றியுடன் இருக்கிறார்களோ அவர்களை பகலிலும் பாதுகாத்துக் கொள்ள இறைவன் போதுமானவன். ஆனால் இந்த ஒரு அடிப்படையை, இந்த ஒரு உண்மையையும் நன்மையையும் மனிதர்களில் எவருமே என்று சிந்தித்து பார்க்காதன் காரணமாக அந்த ஆற்றலை, அந்த பாக்கியத்தை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. நாளை முதலாக அந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். இந்த க்ஷணம் முதலாக என்னென்ன கவலைகள் இருக்கிறதோ, இரவில் எப்படி நீங்கள் கவலையெல்லாம் தூர போட்டுட்டு நீங்கள் தூங்குறீங்களோ அதே மாதிரி அந்த கவலையை நீக்குங்கள். எவ்வாறு நீக்குவது? என் இறைவனே, நீ எனக்கு போதுமானவன். என்னுடைய தேவைகளுக்கு நீ பொறுப்பேற்றுக்கொள். என்னுடைய காரியங்களுக்கு நீயே நிர்வகிப்பாளன். என் இறைவனே, நான் உன்னையே நம்பிக்கை கொண்டேன். உன் பொருட்டு என் மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடு. என் அறிவின் பக்கம் என்னை விட்டுவிடாதே, அதை என் அழிவின் பக்கமாக நான் செல்கிறேன் என்பதையே கருதுகிறேன். இதை நாம் தெளிவாக காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அழிவின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய புத்தியை உபயோகியுங்கள். வாழ்வின் பக்கம் நீங்கள் மேன்மையாளர்களாகவும் மேலோங்கவும் உயரவும் உங்களுடைய தகுதிகளால் நீங்கள் மேன்மையாக்கப்படவும் வேண்டும் என்று உங்களுடைய விருப்பமானால் உங்களுடைய இருதயத்தை பின்பற்றுங்கள். உங்களுடைய மூளையை பின்பற்றுவீர்களா, உங்களுடைய இருதயத்தை பின்பற்றுவீர்களா? இருதயம்தான் மூளையையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய புத்தி தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், போதையில் ஆகிவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயங்களை நீங்கள் அமைதிப்படுத்துங்கள். இருதயத்தின் ஆற்றல் எப்படிப்பட்டதென்றால், இருதயம் அமைதியாக இருக்கும் வரையில் உங்களுடைய புத்தி தடுமாற்றம் கிடையாது. அந்த இருதயம் எப்பொழுது அமைதி அடையும் என்றால், நிம்மதி அடையும் என்றால், எப்பொழுது நீங்கள் இறைவனை உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அவனிடம் உங்களுடைய பொறுப்புகளில் மிக பெரும்பாலானவற்றை ஒப்படைப்பீர்கள். அதன் காரணமாக ஏற்படும் நன்மைகள் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். நிச்சயமாக இது உங்கள் அறிவின் காரணமாக நிகழ்ந்ததல்ல. என்னிடம்
ஒப்படைக்கப்பட்ட அந்த பணிவின் காரணமாகவும் முழுமையாக என்னிடம் ஒப்படைத்த அந்த சரணாகதியின் காரணமாகவும் இன்று நீங்கள் இந்த மேலான பாக்கியமான அமைதியை, இருதயத்தின் அமைதியை நீங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய காரியங்களில் பல இன்று உங்களுக்கு பெரும் கஷ்டங்களை, மனதில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கவலை உங்களை விட்டும் விலகாது. காரணம், அந்த கவலையை ஏற்படுத்தியவர்களே நீங்கள் தான். இன்று நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன் என்றால் அந்த பிரச்சனை நான் உருவாக்கியதுதான், நான் ஈடுபட்டதன் காரணமாகத்தான், என் அறிவை கொண்டு நான் அதில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனையை நான் எதிர்நோக்கியிருக்கிறேன். நான் ஈடுபடும் பொழுது என்னுடைய அறிவை நம்பினேன், என்னுடைய புத்தியை நம்பினேன். எனக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தியை, சமயோசித புத்தியையும் அறிவையும் நம்பினேன். இறைவனை மறந்துவிட்டேன். ஆகவே மறந்ததன் விளைவு இறைவன் உங்களுக்கு அதை அனுபவிப்பதற்காக அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறீர்கள். அது உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்த பிரச்சனைகளாகும். இனி உங்களுடைய அறிவை கொண்டு, எந்த அறிவை கொண்டு நீங்கள் பிரச்சனைகளை சம்பாதித்தீர்களோ அதே அறிவை கொண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விட முடியும் என்றால் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய முழு திறனையும் உபயோகித்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்கள். இனி புத்தி என்பது கிடையாது, அவ்வளவு உபயோகித்தாகிவிட்டது. இனி அந்த பிரச்சனை வந்த பிறகு அதே புத்தியையும் அறிவையும் கொண்டு உங்களால் இன்னும் அதிக சிக்கலில் நீங்கள் ஆகிவிடுவீர்களா, அல்லது உங்களால் வெளியேறிவிட முடியுமா? ஆகவே இந்த நிலையில்தான் வழி அறியாது என் இறைவனே என்று நீங்கள் திரும்புகிறீர்கள். பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. இறுதியாக இறைவன் உங்களை காப்பாற்றும் பொழுது, அந்த சிக்கலிலிருந்து ஒரு தீர்வை கொடுத்து உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தும் பொழுது இறைவனை மறந்துவிடுகிறீர்கள். உங்களுடைய பழைய போக்கிலேயே இறைவனை மறந்தவர்களாக உங்களுடைய அறிவை மட்டுமே நம்பி, இறைவனுடைய ஞானங்கள் எனக்கு தேவையில்லை, விசாலமான பாதைகளும் எனக்கு தேவையில்லை, நெருக்கடியான என்னுடைய அறிவை கொண்டு அந்த நெருக்கடி மிக்க பாதைகளில் மீண்டும் நான் சிக்கிக்கொள்வதை விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆணவம் அவ்வாறு, நான் யாவற்றையும் அறிந்தவன் என்ற அந்த பெருமையின் விளைவு நீங்கள் ஒரு நாளை சந்திக்க இருக்கிறீர்கள். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் இருக்கிறது என்பது உங்களுடைய அறிவாக இருக்குமானால், அதை ஞானமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால், ஏனென்றால் அதில் உண்மை இருக்கிறது என்பதன் காரணமாக. நன்மைக்கு நன்மை இருக்கிறது, தீமைக்கு தீமை இருக்கிறது என்பது வார்த்தைகளின் அளவில் தான் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு பேச்சுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுமே தவிர நாம் அதை நம்புபவர்கள் இல்லை. இன்னைக்கு கெட்டது செஞ்சால் நாளைக்கு கெட்டது நமக்கு விளையுங்கிறது நம்பிக்கை கொண்டால் நாம் கெட்டது செய்ய மாட்டோம், தீமையான காரியங்களில் ஈடுபட மாட்டோம். ஆனால் நாம் அனைவரும் தீமையான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன்? நமக்கு அது உண்மை என்று தெரிந்தாலும் அது நம்மை அடையாது என்ற ஒரு வீணான எண்ணம், மேம்போக்கான எண்ணம், நம்புபவர்களாக இல்லை. ஆகவே அந்த வேதனை உங்களை அடைய இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், எதிர்பார்த்திருக்க வேண்டியவர்களே என்பதை நீங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். உண்மையை உணர்ந்த பிறகும் தீமைகளுக்கு தீமை இல்லை என்று நீங்கள் கருதுவீர்களானால் இறைவனுடைய வாக்கை நீங்கள் பொய்யாக்க முனைந்து விட்டீர்கள். ஆகவே அந்த வேலை, இறுதி நாள், அந்த வேலைக்குரிய இறுதியான தீர்ப்பு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எதை நீங்கள் படுத்தினீர்களோ, அலட்சியப்படுத்தினீர்களோ, புறக்கணித்தவர்களாக தீமையான காரியங்களில் இன்னும் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வர இருக்கின்றன. நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள், உங்களை நான் திட்டிவிட்டேன் சாதாரணமாக. அதனுடைய விளைவுகள் நீங்கள் திரும்ப என்ன திட்ட போறீங்க. ஆனால் இறைவனுடைய கணக்கு அவ்வாறல்ல. இறைவன் உங்களை உடனுக்குடன் பிடிப்பதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய மோசங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் இறைவன் உங்களை உடனுக்குடன் பிடிக்கப் போவதில்லை. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது அன்புமிக்கவன். உங்கள் மீது ஒரு காலத்தவணையை ஏற்படுத்துகிறான். அதற்குள்ளாக திருந்திவிடுங்கள். இந்த மனப்போக்கிலிருந்து நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களுக்காக இறைவன் ஒரு காலத்தவணை விதித்திருக்கிறான். அந்த காலத்தவணையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த காலத்தவணை முடியும் பொழுது அந்த நாள், தீர்ப்பு நாள், இறுதி நாள் உங்களை நெருங்கிவிட்டது. நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. அதனுடைய அடையாளங்களும் உங்களுக்கு வந்துவிட்டன.
ஆகவே நீங்கள் எதை பற்றி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நிகழ்வதற்கு முன்பாக நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் தெரிந்து விடுங்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களில் பலவற்றை மறந்து விட்டிருப்பீர்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். என் இறைவனே, நான் மறந்துவிட்ட பாவங்களுக்காக என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் பேசுங்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் பேசும் பொழுது அதை நீங்கள் பணிவுடனும் அச்சத்துடனும் உணர்ந்தவர்களாக இருங்கள். இது பிரார்த்தனை. வாயால் உளறி திருவது பிரார்த்தனை அல்ல. பிரார்த்தனைகள் என்பது உள்ளத்தில் நீங்கள் அடுவதாகும், உள்ளத்தில் நீங்கள் அச்சம் கொள்வதாகும், உள்ளத்தில் நீங்கள் பணிவதாகும், உள்ளத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும், உள்ளத்தில் ஆறுதல் அடைவதாகும். ஆகவே நீங்கள் எவ்வளவுக்கு உள்ளத்தால் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரார்த்தனைகளுடைய வேகமும் அதனுடைய விளைவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் துணையாக இருக்கும். பிரார்த்தனைகள் என்பது வாய்களால் கூறுவது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், இன்று நான் உங்களை திட்டிவிட்டேன், நீங்கள் பதிலுக்கு என்னை திட்டவில்லை, அமைதியாக இருந்து விட்டீர்கள். நான் என்னுடைய பெருமையில் நான் ஆகிவிட்டேன், எனக்கு அடங்கிவிட்டீர்கள், அல்லது நான் ஜெயித்து விட்டேன். ஏனென்றால் மறுமுனையிலிருந்து எனக்கு எதிர்ப்புகள் வரவில்லை. இந்த ஒரு அற்ப சுகத்தில் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே இந்த திட்டுதல் பிறர் மனதை புண்படுத்திய அந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்துட்டதன் காரணமாக உங்களுடைய மனம் அதே அளவுக்கு புண்பட இருக்கிறது. இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு துன்பம் விளைவித்தீர்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு துன்பம் ஏற்படும். ஆனால் ஒருவருக்கு நன்மை செய்துவிட்டால் அந்த நன்மை பல மடங்கு அதிகமாக்கி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இறைவன் உங்கள் மீது கருணை உள்ளவன், அன்பு மிக்கவன், உங்கள் மீது இரக்கம் கொண்டவன். அந்த இரக்கத்தின் காரணமாகவே உங்களுக்காக ஒரு சிறு காலத்தவணை இறைவன் அளிக்கிறான். அந்த காலத்தவணையின் பேரில் நீங்கள் திருந்து விடுங்கள். இப்ப நான் உங்களை அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. அடிக்கும் பொழுது எனக்கு கோபம் அவ்வளோ இருக்காது. ஆனால் அடி வாங்கினவருக்கு கோபம் அதிகமாக இருக்கும். இப்போ அவர் எனக்கு படித்திருக்கும் பொழுது எப்போ கோபம் அதிகமாயிடுச்சோ அப்போ நான் கொடுத்த அடியுடைய உரத்தை விட வேகமாக இருக்குமா இருக்காது. ஆகவே நீங்கள் வரம்பு மீறி விடுவீர்கள். இனி எனக்கு தான் உங்கள் மீது வழி இருக்கிறது. ஆகவே பழிக்கு பழி என்பது நீங்கள் தீர்த்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் வரம்பு மீறுவீர்கள். உங்களுக்கு பொறுமை கிடையாது. ஆகவே பழிதற்க நீங்கள் விரும்புவீர்களானால் அதே அளவு பழியை கொண்டு நிச்சயமாக நீங்கள் பழிதீர்த்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்கள் கோபத்தின் காரணமாக வரம்பு மீறி விடுவீர்கள். இது இறைவனால் மட்டும்தான் முடியும். ஒரு அடி அடிக்கிற உங்க பல் விழுந்துருது. பல்லுக்கு பல் பழி வாங்குதல் இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு குத்து குத்துனா பல் விழுல, பல் விழுந்தா ரெண்டாவது குத்து குத்தோம்னா எனக்கு பல்லு ஏற்கனவே உலர பல்லு விழுந்துச்சு, உறுதியா இருக்க பல்லுக்கு எவ்வளவு வேகமா குத்தணும்? உங்களால் பழி தீர்க்க முடியாது. ஆகவே நான் அவன் செய்ததற்காகத்தான் பழி தீர்த்தேன் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். ஏனென்றால் கோபத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அந்த அளவுக்கு பழி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீர்களானால் பழி தீர்க்க மாட்டீர்கள். கோபத்தின் காரணமாக தான் பழி தீர்த்தல். அந்த கோபத்தின் காரணமாக வரம்பு மீறுதல், பழிதீர்த்தலிலும் வரம்பு மீறுதல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிறரை பழிதீர்ப்பது ஒரு நியாயமாக இருந்தாலும் நீங்கள் வரம்பு மீறி விடுவீர்கள். எனவே நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால் இறைவன் கூறுகிறான், உங்களுடைய பாவத்தை அவன் சுமக்கிறான். ஆகவே உங்களுடைய பாவங்களிலிருந்து அவன் உங்களை விடுவித்து விட்டான். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய சுமையுடன் உங்களுடைய பாவத்தையும் சுமக்கிறார்கள். இனி அவர்களுக்குரிய காலம் அவர்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கவுண்ட் டவுன் ஹஸ் ஸ்டார்டட். நேரம் அவர்களுக்கு நெருங்க ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தவணையை அவர்கள் மீது ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய ஞானங்களுக்கு இது உதவும். எப்பொழுது நீங்கள் பிறரை மன்னித்து விட்டீர்களோ, அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடுகிறீர்களோ, அந்த நாள் உங்களுக்கு வர இருக்கிறது. தான் கோபம் அடையும் பொழுதும் பழிதீர்க்காமல் இறைவனுடைய ஒரு உண்மைக்காக, உண்மை வாக்குக்காக அவன் பொறுத்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு முந்திக் கொள்ள மாட்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய பழிதீர்த்தலில் வரம்பு மீறிட மாட்டீர்கள். இந்த அச்சத்தின் காரணமாகவே நான் என்னை பொறுத்து கொண்டேன்.
இறைவனுக்காக என்று எப்பொழுது நீங்கள் உங்களுடைய செயல்களில் இறங்குகிறீர்களோ, பணிவாக ஆகிறீர்களோ, இறைவனுக்கு பணிந்துடுகிறீர்களோ, இறைவனுக்கு அச்சப்படுகிறீர்களோ, அப்பொழுது இறைவன் உங்களுடைய ஞானங்களை உயர்த்துகிறான். அறிவை நீக்கி ஞானங்களை பெருக்குகிறான். இதுவரையில் நாம் அறிவை நம்பியிருந்தோம், ஞானங்கள் என்ன என்றே தெரியாத அளவில். இப்பொழுது அறிவை நீக்குகிறான், ஞானங்களை பெருக்குகிறான். இது மகத்தான பெரும்பாக்கியமாகும். இன்னும் அவர்களுடைய பாவங்களுக்காக யார் உங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பும் தேடுவீர்களானால் இன்னும் உங்களுடைய ஞானங்களை அதிகமாக்குகிறான். உங்கள் கண் முன்பாகவே அவர்களுக்கு வேதனையையும் கொடுப்பான். அப்பொழுதும் உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு பலனளிக்கும். ஆகவே உங்களுக்கும் நன்மையாகவும் உங்களை சார்ந்த மனிதர்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் நன்மையாகவும் நீங்கள் ஒரு நாளை விரும்புவீர்களானால் அந்த இறுதி நாள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த உலகத்தின் வாழ்நாளிலே இருக்கிறது. இறுதி நாள் என்பது என்னுடைய தேவைகளுக்கு நான் என் இறைவனை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக காத்திருக்கிறேனே, அந்த காத்திருக்கும் நாள் எனக்கு நன்மையாக வந்து விடியும் பொழுது அது நான் செய்த காரியங்களுக்குரிய இறுதி நாளாகும். நான் செய்த நன்மைகளுக்குரிய இறுதி நாளாகும். அந்த இறுதி நாளில் இறைவனுடைய தீர்ப்பு மிக அழகானதாக எனக்கு அமைகிறது. நான் ஒரு தீமையை செய்துவிட்டால் அதற்கு பழிவாங்குதல் இறைவனிடம் இருக்கிறது. நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களானால், நீங்கள் பழிதீர்க்க முனைய மாட்டீர்கள் என்பது உண்மையானால் இறைவனிடம் இருக்கிறது. ஆகவே உங்கள் கைகளிலிருந்து இல்லாமல் தான் சற்றும் எதிர்பார்க்காத வேறு ஒரு புறத்திலிருந்து வேறொரு திசையிலிருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரிதொரு மனதை புண்படுத்தினாரோ அதே அளவுக்கு தன்னுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வேறொரு நிகழ்ச்சி நிகழும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, நிகழும். அதே அளவுக்கு மனதை புண்படுத்தக்கூடியது நிகழும். அப்பொழுது நீங்களும் அறிய மாட்டீர்கள் இந்த வினைக்குத்தான் இந்த ஒரு இறுதி நாள் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை. அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? நான் அவங்களை அடிச்சேன்னா நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, இந்த பாவத்துக்கு பாவம் சரியா போயிடுச்சு. இது அறிவு. இப்போது எனக்கு நான் அடிச்சதுக்கு தான் அவர் அடிச்சார், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து வேறு புறத்திலிருந்து அதே அளவுக்கு துன்புறுத்தக்கூடிய அந்த ஞானத்தை கொண்டிருப்போம் இறைவன் மட்டும்தான். ஆகவே நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அவனுக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஏன் திருப்பி நான் இந்த மாதிரி பண்றோம், திடீர்னு ஏன் இந்த மாதிரி பண்றான். உங்களுக்கு புரியாது. ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு ஆட்டோக்காரன் திட்டிட்டு போவான். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போ திட்டினீங்களோ அதுக்குள்ளே பரன் எப்போ கிடைக்குது, இவன் உங்களை திட்டிட்டு போகிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் திட்டிட்டு போவோம். அந்த அளவுக்கு யாரையோ புண்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தமாகுது. எந்த அளவுக்கு புண்பட்டதோ இதே அளவுக்கு நீங்கள் யாரையோ புண்படுத்தியிருக்கிறீர்கள், அவர்கள் அந்த தவறுக்கு காரணம் இல்லாமல் இருந்தபோது. இதை நீங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இறுதி நாள் என்பது ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த செயலுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு அதே போன்ற அளவு தீமையும், நன்மைக்கு நீங்கள் செய்ததை விட அழகானதை கொண்டும் இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதை பல சமயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டம் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் எண்ணிராத புறத்திலிருந்து நீங்கள் ஒரு நன்மை எதிர்பார்ப்பீர்கள், பல நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் வரம்பு மீறுவீர்கள். ஆகவே பெருமை கொண்டு விட வேண்டாம். நான் என் அறிவின் காரணமாக சம்பாதித்தேன் என்று ஒருபோதும் கூறிவிடாதீர்கள். இறைவன் தன் அருளை கொண்டு நான் செய்த நற்காரியங்களுக்கு கூலியாக கொடுத்திருக்கிறான். இதை அதிர்ஷ்டம் என்று எண்ணாமல், என் இறைவனே, இதை நீ எனக்கு அளித்ததன் காரணமாக எந்த ஞானங்களை கொண்டு நீ எனக்கு இதை அளித்தாயோ அந்த ஞானங்களை நீ எனக்கு கற்பிப்பாயாக. ஆகவே நான் என்னுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். இறைவன் தன்னுடைய ஞானங்களாக உங்களுக்கு கூறுகிறான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பெருமையை விட்டுவிடுங்கள். என் அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பெற்றேன் என்ற அந்த பெருமையை நீங்கள் விட்டுவிடுங்கள், பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த பெருமையை விட்டுவிடுவதும் பொறுமையை நீங்கள் மேற்கொள்வதும் உங்களுடைய இருதயத்தை அமைதியான நிலையில் வைத்திருக்க உதவும். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது என்றால் அதனுடைய உயிரோட்டமும் நன்றாக இருக்கும். அதன் காரணமாக எங்கெல்லாம் அந்த உயிரோட்டம் இரத்த நாளங்கள் மூலமாக பரவுகிறதோ அந்த நாளங்களின் மூலமாகவும், நீங்கள் அக்குபங்க்சர் நாளங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த கண்ணுக்கு தெரியாத நாளங்கள் மூலமாகவும் உயிரோட்டம் பரவ ஆரம்பிக்கும். ஆகவே உயிரோட்டமிக்க அந்த இறைவனுடைய அனுமதியின் பேரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் எந்த வியாதியும் உங்களுடைய உடலில் தங்காது. ஆகவே இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு விளைவாக அவன் கொடுக்கக்கூடிய கூலி உடனடியாகவே இருதயத்தில் ஏற்படக்கூடிய அமைதியாகும்.
இன்று இந்த பேச்சின் மூலமாக பலருடைய இருதயத்தில் உண்மையான உணர்வுகள் மேலெழுந்து வரும்பொழுது அவர்களுடைய அறிவு அவர்களை விட்டும் கீழிறங்கும் பொழுது அவர்களுடைய திமிரும் அவர்களுடைய நோய்களும் அறிவின் காரணமாக பெருமையின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வர இருக்கும் நோய்களும் இன்று அடங்க ஆரம்பிக்கிறது. இருக்கும் நோய்களும் அடங்குகின்றன, வர இருக்கும் நோய்களும் இன்று அடங்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே இது நீங்கள் என்றோ செய்த ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த இறுதி நாளில் இந்த மூச்சில் உங்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. ஆகவே இறுதி நாள் என்பது நீங்கள் எப்பொழுது இறப்பீர்களோ அப்பொழுதல்ல, ஒவ்வொரு மூச்சிலும் பிரிகிறது, இறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் நீங்கள் பிறப்பிக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் வெளியே விடும்போது என்ன கூறுகிறீர்கள்? மூச்சு பிரிகிறது. மூச்சு பிரிந்து விட்டால் அது பேர் என்ன? இறக்கிறோம். மீண்டும் உயிர் திரும்புகிறது. கடைசி மூச்சில் உயிர் திரும்புகிறது. அதையும் பிடித்துவிட்டால் இறந்து விடுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் இறக்கிறீர்கள், பின்னர் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். ஆகவே உங்களை விட்டு பணம் போகிறது என்று கவலைப்பட வேண்டாம். அது பெரிய புதிய ஞானங்களும் புதிய வழிமுறைகளும் புதிய உணர்வுகளும் புதிய வாழ்க்கை முறையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் உங்களை வந்தடையும். நம்பிக்கை கொள்ளுங்கள். பணம் போய்விடுமோ நாளைக்கு இருக்காதோ என்றுதான் இன்று நீங்கள் கடனை வாங்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். இறந்த பின் உயிர்ப்பிப்பவன் அவன்தான். இறந்து கிடக்கும் பூமியை பார்க்கிறீர்கள், ஒரு புல் பூண்டு கிடையாது. இறைவனிடமிருந்து ஒரு பாக்கியம் மேலிருந்து கீழே இறங்குகிறது, பசுமையாகி விடுகிறது. இறந்த பின் பூமியை உயிர்ப்பிப்பவன். இந்த பூமியில் படைக்கப்பட்ட நீங்களா உயிர்ப்பிக்கப்பட மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக உங்களை சுற்றிலும் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, நிறையவே இருக்கின்றன. அதை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு ஞானங்கள் தேவை. அறிவு அதை உணர்ந்து கொள்வதற்கான வழியை நிச்சயமாக வகுக்காது. உண்மையான உணர்வுகளுடன் வாழ வேண்டிய நாம் அறிவுச்சூழலில் சிக்கி உணர்ச்சி பிழம்புகளாக நம்மை நாமே அடித்துக் கொள்கிறோம். உணர்ச்சிகள் வெளிப்படையானது, அறிவு சம்பந்தப்பட்டது, உணர்வுகள் ஞானங்கள் சம்பந்தப்பட்டது, மறைவான அந்த ஞானங்களை எவ்வளவுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பேருண்மையில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். பேருண்மை என்ன? இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் என்ன? ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளின் காரணமாக ஏற்படக்கூடிய விருப்பங்கள். என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள் எனக்கு நெருக்கமானது. இவ்வளவும் இறைவன் ஒவ்வொரு மூச்சிலும் ஞானங்களாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள எந்த வழியும் உங்களுக்கு இப்பொழுது இல்லை. ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட அடுத்த நிமிடம் பொறுமை உங்களுக்கு தேவை. ஏனென்றால் அறிவு உங்களுடைய அந்த நம்பிக்கையை தகர்த்துவிடும். மனிதர்கள் பலரும் கூறுவார்கள், இதை இப்படி நிகழ்த்தி கொள்ளலாம், இதை இந்த விதத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்று மனிதர்கள் பலவிதமான வழிமுறைகளையும் உங்களுக்கு கூறுவார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவுகளை கொண்டு கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை அந்த அறிவு நிச்சயமாக நிறைவேற்றாது. எனவே உங்களுடைய ஒரு விருப்பத்தை இறைவன் உங்களுக்கு ஞானங்களாக கொடுத்த பிறகு அதை மனிதர்களிடம் சொல்லித் தெரிய வேண்டாம். மனிதர்களிடம் அதை கூறுவதிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் என் இறைவனே எனக்கு பொறுமையை கொடு. எதன் அடிப்படையில்? இது நிறைவேறும் என்ற அந்த நிம்மதியையும் அமைதியையும் கொடு. இன்னும் பொறுமையாளர்களும் ஆக்கிவை. என் அறிவின் காரணமாக அவசரப்படுவனாக என்னை ஆக்கி எனக்கு வர இருக்கக்கூடிய பாக்கியங்களிலிருந்து நான் தவறும்படி என்னை செய்துவிடாதே. நஷ்டவாளிகளில் நான் ஆகிவிட வேண்டாம். என் இறைவனை நீ என்னை பாதுகாத்துக்கொள். ஆகவே காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் நஷ்டமடைந்துவிட மாட்டீர்கள். உண்மையை கொண்டு உங்களுக்கு நீங்கள் உபதேசிக் கொள்வீர்களானால் நிச்சயமாக இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. அவன் தன்னுடைய வாக்குறுதியில் பொய்ப்பித்துவிட மாட்டான். நம்மை போன்று பொய்யன் அல்ல நம்முடைய இறைவன் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் இந்த உறுதியிலிருந்து நாம் ஒருபோதும் தவற வேண்டிய அவசியம் இருக்காது. நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இன்று ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கஷ்டங்கள், துயரங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். இப்பொழுதாவது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். மனிதர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் இனியும் நினைக்க வேண்டாம். மனைவி காப்பாற்றும், கணவன் காப்பாற்றுவார், பிள்ளைகள் காப்பாற்றும், பெற்றோர்கள் உதவுவார்கள், பக்கபலமாக இருப்பார்கள். இதெல்லாம்
இனி நமக்கு கூடாது. என் இறைவன் என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த அடிப்படையில் அதையும் வெளியில் சொல்லாதீர்கள், உள்ளுக்குள் அந்த உரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனும் அவன்தான், உங்களுடைய காரியங்களை இன்று வரையில் நிறைவேற்றிக் கொண்டிருப்பவனும் அவன்தான். நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இன்று வரை உங்களை பிடிக்காமல் உங்கள் மீது கருணை கொண்டு உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை விட்டு வைத்திருப்பவனும் அவன்தான். ஆகவே இன்று நாம் நம்முடைய இறைவனை ஏற்றுக்கொள்வோம். அந்த இறைவன் எங்கிருக்கிறான் என்றால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறான். இறைவனை எதற்காக நாடி சொல்கிறீர்கள்? அமைதி வேண்டும் என்பதற்காக. ஆகவே உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாகிவிட்டதை இன்று நீங்கள் சிந்தித்து உணருங்கள். இறைவன் உங்களுக்கு சிந்தனை செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அது இங்கிருக்கிறது. அமைதியாக இருதயம் இருந்தால் தவிர அதிலிருந்து நன்மைகள் பிறக்காது. கலவரத்தில் ஆகிவிட்ட இருதயத்திலிருந்து குழப்பங்களும் மேலும் குழப்பங்களும் ஏற்படுமே தவிர அங்கு நன்மை விளையாது. ஆகவே இருதயத்தில் நீங்கள் அமைதியை நாடுவீர்களானால் உங்களுக்கு நன்றாக தெரியும் இறைவன் எங்கிருந்தால் உங்களுக்கு அமைதி. இறைவன் எங்கிருக்கிறானோ அங்கு அமைதி இருக்கும். ஆகவே என்னுடைய இருதயத்தில் இறைவனை கொண்டு வர வேண்டுமே தவிர இறைவனை தேடி எங்கும் செல்லாதீர்கள். இறைவன் எப்பொழுது உங்களுடன் இருக்கின்றான் என்றால் இறைவனுடைய பண்புகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள், இறைவன் உங்களுடன் இருக்கிறான். இறைவனுடைய பண்புகள் என்ன? நான் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்குறேன், அப்போ நீங்கள் பணக்காரராக இருக்கணும். நீங்கள் என்னோட ஏழையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒரு பாவம் பண்ணதுக்கு அப்புறம் இறைவன்ட்ட மன்னிப்பு தேடுறீங்க. உங்களை விட அதிக மன்னிப்புடையவனாக அவன் இருக்கணும், உங்களை விட அதிக இரக்கமுடையவனாக அவன் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அவன்கிட்ட கேட்க முடியும். ஆனால் நீங்கள் அதை உணராமலேயே என் இறைவனே என்னை மன்னித்து விடு என்று நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளும் பொழுது, கையும் கரமாக பிடிக்கப்படும் பொழுது இறைவனிடம் திரும்புகிறீர்கள். அப்பொழுதும் அவன் மன்னிப்பவனாகத்தான் இருக்கிறான். உங்கள் மீது மனிதர்களுக்கு கருணை ஏற்படும்படி அவர்களுடைய இருதயத்தை மாற்றுகிறான். யார் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இருந்தார்களோ அவர்களுடைய இருதயத்தில் கருணையையும் இரக்கத்தையும் அவன் தோற்றுவிக்கிறான், உங்களால் தோற்றுவிக்க முடியாது. ஆகவே நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அப்படி இறைவனிடம் நீங்கள் திரும்பி மன்னிப்பை கேட்கிறீர்கள். அந்த மன்னிப்பை இறைவன் உங்களுக்கு தருகிறான். ஆகவே இறைவனுடைய பண்புகளில் மன்னிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மன்னிப்பை நீங்கள் உங்களிடையே பின்பற்றி வாருங்கள். கோபத்தாபத்திற்கு ஆளாகிவிட வேண்டாம், ஆத்திரம் அவசரத்திற்கு ஆளாகிவிட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மன்னிப்பை, இறைவனுடைய பண்புகளில் ஒன்றை நீங்கள் பின்பற்றியவர்களாக மனித சமுதாயத்தில் வாழ்ந்து வாருங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுடன் இருக்கிறான். ஏனென்றால் தன்னுடைய பண்பு அவன் காப்பாற்றி தீர்வான். உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பண்புகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள், இறைவன் உங்களுடன் வந்துவிடுகிறான். நாம் செய்யும் அநியாயங்களுக்கெல்லாம் நாம் இப்பொழுது குற்றம் பிடிக்கப்படுகிறோமா? இல்லை. ஏன்? இறைவன் நம் மீது பொறுமையாளன், இரக்கமுடையவன். ஆகவே அவனுடைய பண்புகளில் மற்றும் இரண்டு இருக்கிறது, அவன் இரக்கமுடையவன். ஆகவே நான் மனிதர்களுடன் அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்கள் மீது நான் இறக்கப்படுகிறேன், அவர்களை தண்டனைக்குள்ளாக்க கூடாது என்ற அந்த அடிப்படையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களுடன் இருக்கிறான். ஆகவே இருதயம் அமைதியடையும். இன்னும் பொறுமையாளன் உங்கள் மீது. ஆகவே மனிதர்கள் செய்யக்கூடிய பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், இன்னும் சகித்துக் கொள்ளுங்கள். இந்த நன்மைகளுக்காக நிச்சயமாக தன்னுடைய ஒரு பண்பை நீங்கள் போற்றி பாதுகாத்துக் கொள்வதன் காரணமாக இறைவன் தன்னோடு அவன் வந்து விடுகிறான். யார் அவனுடைய பண்புகளில் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது அவனுடைய பண்பை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்களோ அவர்களுடன் இறைவன் வந்து விடுகிறான். ஏனென்றால் அவனுடைய பண்பு, அவன் பாதுகாத்தே தீர வேண்டும். எந்த நேரமும் வாழ்நாள் முழுமைக்கும் இறைவனுடைய தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பண்புகளில் ஒன்றையாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு கவலையும் பயமும் இல்லை. மனிதர்கள் செய்யும் குற்றங்களுக்காக அவர்களை நீங்கள் குற்றம் பிடிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குறைகளை அவன் மனிதர்களுக்கு காட்டாமல் மறைத்திருக்கிறான் உங்களுடைய இருதயத்தில். நீங்கள் உங்களுடைய வாய்களால் வெளிப்படையாக வெளிப்படுத்தினால் தவிர அவர்கள் இந்த குற்றங்களை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அந்த குற்றங்களை வெளிக்காட்டலாம் அல்லது மறைத்துக் கொள்ளலாம். உங்கள் மீதும் குற்றமில்லை. ஏனென்றால் இறைவன் மன்னித்து விட்டான், உங்கள் மீது அன்பு கொண்டான், உங்கள் மீது இரக்கம் கொண்டான், மறைத்து விட்டான்.
எனக்கு குற்ற உணர்வுகள் இருக்கிறது என்று உங்களை நீங்களே வீணாக வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். இறைவன் நாடினால் அவன் வெளியாக்கி இருப்பான். எனக்கு குற்ற உணர்வுகள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இறைவன் மன்னித்த பிறகும் நீங்கள் உங்களை பெரும் நன்மையாளர்கள் என்று காட்டிக்கொண்டு பிற மனிதர்களிடம் சொல்ல வேண்டாம், அவர்கள் உங்களை விட பெரும் குற்றவாளிகள், ஆகவே நான் மறைத்திருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவராக மாறிட வேண்டாம். எதை மறைத்தானோ இறைவன் மறைத்தான், அவன் வெளிக்காட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பான். ஆகவே இருதயத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்காக சாட்சியங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். துருவி துருவி கேள்விகளை கொண்டு அவர்கள் குத்தி துளைக்கவும் வேண்டாம். இது உங்கள் மீது வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. மனித சமுதாயத்தில் இருதயத்தில் இறைவன் எதை மறைத்தானோ அதை வெளிக்கொண்டு வருவதற்காக சாட்சியங்களை கொண்டு வருவதும் சாட்சியங்களை தேடுவதும் இறைவனிடம் வெறுப்புடையதாக இருக்கிறது. ஆகவே எவரிடமும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை குற்றம் பிடிப்பதாக இருப்பின் அவர்களை மறுத்துவிடுவார்களானால் விட்டுவிடுங்கள். ஆகவே இறைவன் உங்களிடம் வந்து விடுகிறான். உங்களுடைய பாதுகாப்புக்கு இறைவன் போதுமானவன். உங்களுடைய நெக்லஸ் போயிருக்கலாம், உங்களுடைய உடைமைகள் அவ்வளவு போயிருக்கலாம். நீங்கள் யார் மேலேயோ நீங்கள் அவங்க கண் இருக்குது, இவங்க தான் திட்டுக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க, எடுத்தியான்னு கேளுங்க, இல்லையாச்சுன்னா விட்டுரு. இறைவனுக்காக விட்டுவிடுங்கள். அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொள்ளுங்கள். இதன் காரணமாக நாளைக்கு எல்லாம் போயிடும் நினைக்கவும் வேண்டாம். மீதத்திற்கு இறைவனும் ஒப்படையுங்கள். நீங்கள் எதை இழந்தீர்களோ, நீங்கள் இறைவனுக்கு உண்மையாளர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் இழந்ததை விட மேலானதை கொண்டு அவன் உங்களுக்கு கொடுப்பான், அவர்களையும் திருத்துவான். ஆகவே நீங்கள் இருதயத்தில் மறைக்கப்பட்ட இறைவன் மறைத்துவிட்ட அந்த குற்றங்களுக்காக மனிதர்களை கொடூரமாக பிடிப்பதிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கொடுமையாக பிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களையும் உங்களுடைய குற்றங்களுக்காக பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டதை போன்று நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பிறர் மீதும் அதே இரக்கத்தை கொள்ளுங்கள். ஆகவே இறைவன் உங்களுடன் வந்துவிடுகிறான். உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பு உங்களுடைய மனதுக்கு ஏற்படக்கூடிய அமைதியும் நிம்மதியும் கவலையற்ற தன்மையும் பயத்தை நீக்கப்பட்ட அந்த உணர்வுகளும் ஆகும். சுகமான அந்த உணர்வுகளில் வாழ்ந்து வாருங்கள். இதைவிட சிறப்பான சங்கையான புனிதமிக்க வாழ்க்கையை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அளிக்கப்பட்டக்கூடிய மனமிக்க வாழ்க்கையை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறுதி நாள் என்பது உங்களுடைய செயலுக்குரிய கூலி நிச்சயமாக இருக்கிறது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும், பொறுமைக்கு அழகான கூலியும் அவசரத்திற்கு மிக பெரும் நஷ்டமும். ஆகவே இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் தீர்ப்பளிப்பதில் மிக மேலானவன். ஆகவே நன்மையை அள்ளிக்கொள்ளுங்கள். அவனுடைய பாக்கியங்களை அவன் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்று வரையில் நாம் அந்த பாக்கியங்களை அடையப்பெறவில்லை. இன்று முதலாக நாம் அந்த பாக்கியங்களை தொடருவோம். நம்மில் ஒருவரை ஒருவர் குற்றம் குறைகள் சொல்லிக் கொள்ள மாட்டோம். ஆகவே நம்முடைய இறைவன் நம்முடன் இருக்கின்றான். என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய பாக்கியங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இறுதி நாள், இறுதி நேரம் என்ன நேரம்? உங்களுடைய உண்மைகளை அறிந்த இறைவன் அதற்குரிய கூலியை முழுமையாக அவன் உங்களுக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காக நான் என் இறைவனை நாடுகிறேன். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் உரிய கூலி நிச்சயமாக இருக்கிறது என்பதில் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் நான் நன்மையை அதிகமாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய நம்பிக்கையை இறைவன் வீணாக்க மாட்டான். நன்மையாளர்களுக்கு உதவி செய்வதை விட அவனுக்கு தீமையாளர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை காட்ட மாட்டான். தீமையாளர்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். நீங்களும் மன்னித்து விடுங்கள். அதற்குரிய கூலி உங்களிடம் இருக்கிறது, உங்களுடைய இடம் இருக்கிறது. அதை நீங்கள் சாதாரண பாக்கியமாக எண்ணிட வேண்டாம். மனித சமுதாயத்தில் முதன்மையானவர்களாக, மனித சமுதாயத்தில், இன்று இருக்கிற மனித சமுதாயத்தில் இல்ல, மனித வரலாற்றில் உங்களை முதன்மையானவராக்குவான். அவ்வாறே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பாக்கியத்திற்கு இணையாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றுமே இல்லை. ஆகவே மனிதர்களை நம்பாதீர்கள். இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு உத்தரவாதம் இறைவனிடம் இருக்கிறதே தவிர மனிதர்களிடம் இல்லை. மனிதர்களுடைய உத்தரவாதம் எல்லாம் வீணும் ஏமாற்றும் தவிர வேறில்லை. உங்களிடமிருந்து ஆதாயத்தை மறைமுகமாக சூழ்ச்சியாக அடைய முடியும் என்று இருந்தால் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். உங்கள் பிள்ளைக்கு கூட அவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறீர்கள். அதனால தான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்குறீங்க. இது செலவு ஐட்டமா வரவு ஐட்டமான்னு பார்க்குறீங்க. ஒரு குழந்தையிடம் கூட நீங்கள் உங்களுடைய ஆதாயத்தை தேடுவீர்கள். அப்படிப்பட்ட குணம் உங்களுடையது. வேற்று மனிதர்களாக உங்களுக்கு உதவி செய்வார்கள்.
நிச்சயமாக இல்லை. ஆகவே நன்கு அறிந்து கொண்டே நீங்கள் மனிதர்களிடம் உதவி தேடி சென்றுவிட வேண்டாம். உங்களுடைய தீர்ப்பு நாள் மிக கெட்டதாக இருக்கும். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் மனிதர்கள் எனக்கு எதையெல்லாம் வாக்களித்தார்களோ அது இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு அந்த அவர்களுடைய வாக்குறுதிக்காக நான் எதையெல்லாம் இன்னும் இருப்பதையெல்லாம் இழந்தேனோ அதையும் தாண்டி இறைவன் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறான் என்றால் நீங்கள் சிந்தித்து உணர்ந்து தெளிவடையுங்கள். இறைவனுடைய உதவி இல்லாமல் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. மனிதர்களை நீங்கள் நம்பி அவர்கள் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெறும் அவ்வளவு தீமைகளுக்கும் இறைவன் ஒரு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆகவே உங்களுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதரை நீங்கள் நம்பினீர்கள், அந்த மனிதர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். மீண்டும் உங்களிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், மீண்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். உங்களுக்கோ அவரை விட்டால் வேறு கதி இல்லை என்ற நிலையில் நீங்கள் இறைவனை மறந்தவர்களாக இருக்கிறீர்கள். மறந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அவரால் உங்களுக்கு அநியாயத்திற்கு மேல் அநியாயம் ஏற்படுகிறது. இறுதியாக நீங்கள் கூறுவீர்கள், இறைவன் ஒருவன் இருக்கிறான். இதுவரையில் நாங்கள் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம், ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள். இதில் எது முதல் மரியாதை கொடுக்கிறது, எதுக்கு ரெண்டாவது மரியாதை கொடுக்கிறது? ஒன்றுக்கு முதல் மரியாதை பண்ணும்போது அடுத்த தெய்வம் கோச்சிக்குமா, அதுக்கு முதல் மரியாதை கொடுத்தா இது கோச்சிக்குமா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா வணங்குவோம். இப்படியெல்லாம் நாம் பல விதங்களில் அலைக்கழிக்கப்பட்டவர்களாக தெய்வங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில், பல தெய்வங்கள் இருக்கின்றன என்று நாம் நம்பிக்கை கொண்டிருந்த நிலையில் உங்களுக்கு ஒரு சோதனை மனிதர்களால் ஏற்படுகிறது. அப்பொழுது நீங்கள் அவரிடம் கூறுகிறீர்கள், இறைவன் ஒருவன் இருக்கிறான், தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, அந்த ஒன்றை தவிர. இந்த உணர்வுகளில் நீங்கள் வாழ வேண்டும். இறைவன் ஒருவனை தவிர இறைவர்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை என்ற அந்த நிலையை இன்று மேற்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த நிலையில் உங்களுடைய வாயிலிருந்து மிக பெரும் வேதனையில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று கடைசியாக கூறுவீர்களே, அந்த வார்த்தை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஆகவே நமக்கு தெய்வங்கள் கிடையாது, கடவுளர்கள் கிடையாது, இறைவர்கள் கிடையாது, தெய்வம் ஒன்றுதான். அந்த ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த ஒருவன் உங்களுடைய இருதயத்தில் போதுமானவன். அந்த ஒருவனே நமக்கும் இறைவனாவான். ஆகவே அந்த இறைவனுக்கு பெயரும் தேவையில்லை. அந்த பெயரை கொண்டு நீங்கள் ஒன்றும் அடையப் போவதில்லை. இறைவன் ஒருவன்தான் என்பதை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் நாம் மனித சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். மனித சமுதாயம் ஒன்றுதான், இறைவனும் ஒன்றுதான். இவ்வளவு பெரிய இக்கட்டான மிக துன்பகரமான சூழ்நிலையில் அந்த வார்த்தையை கூற வேண்டுமா? இந்த வார்த்தையை கூறுவதற்காகத்தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் துர்பாக்கியம் ஏற்படக்கூடாது என்றால் இறைவன் ஒருவன் தான், மற்றவையெல்லாம் தெய்வங்கள் இல்லை. இல்லை, அந்த இறைவன் ஒருவனை தவிர. இதை தவிர நமக்கு வேறு வாக்கியம் கிடையாது. உங்களுடைய இறை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால், ஆகவே பல தெய்வங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவான். அப்பொழுது உங்களுடைய வாய்களிலிருந்து அவன் வெளியாக்குகிறான், இறைவன் ஒருவன் தான் கூறுங்கள். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு அகிலங்கள் கட்டுப்பட வேண்டும். உங்களுடைய நன்மைக்காக சுற்றி சுழன்று உங்களுக்காக அது உங்களுடைய உதவிக்கு ஓடி வர வேண்டும், அந்த ஒருவன் என்ற பெயர் கூறியதற்காக. ஆகவே இறைவன் ஏற்கனவே விதித்திருக்கிறான், இறைவன் ஒருவனை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். எனவே உங்களுடைய வாய்களிலிருந்து வெளிப்படுவதற்காக அவ்வளவு துன்பமான சூழ்நிலை ஏற்படுத்திய பிறகு, எந்த இறைவர்களும் தெய்வங்களும் கடவுள்களும் உங்களுக்கு உதவவில்லை என்று தெரிந்த பிறகு, இப்பொழுது அவன் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொண்டு வருகிறான், இறைவன் ஒருத்தன் இருக்கான், பயந்துக்கின்ற தெய்வம் என்று ஒன்று இருந்தால் உன்னை சும்மா விடாது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கூறுவீர்கள். ஆகவே நீங்கள் இன்று மேற்கொள்ளுங்கள், இறைவன் ஒருவன் தான். இந்த உணர்வு உங்களிடம் இருக்கும் வரையில் உங்களை எந்த துன்பமும் தீண்டாது. இன்று முதலாக நமக்கு பல தெய்வங்கள் கிடையாது, மனித சமுதாயமும் ஒன்று, அந்த மனித சமுதாயத்திற்குரிய இறைவனும் ஒன்றுதான். இந்த உணர்வுகளில் நாம் வாழும் வரையில் நம்மை எந்த தீங்கும் எந்த துன்பமும் ஒருபோதும் தீண்டாது என்ற அந்த அடிப்படையை நாம் மேற்கொண்டு வாழ்கிறோம். உங்களுடைய இறுதி நாளுக்காக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு துன்பம் ஏற்படுமே, அன்று நீங்கள் இறைவனை அழைப்பீர்களே,
இறுதியாக இறைவனே என்னை காப்பாற்று. நீங்கள் இந்துவாக இருப்பீர்கள், முஸ்லிம்களாக இருப்பீர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கூறுவார்கள், தங்களுக்கு தலைக்கு மேல் துன்பம் ஏற்பட்டுவிட்ட பிறகு ஒரு இந்து முஸ்லீமை பார்த்து கூறுவார், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவரை பார்த்து கூப்பிடுவார், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவருக்கு வந்து சொன்னால் பார்க்குறவங்களை எல்லாம் பார்த்து என்ன எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவர் இந்துவாக இருப்பார், அவர் எந்த கடவுள் வேண்டுவார், பரவாயில்ல வேண்டிக்குங்க, எனக்கு எந்த கடவுளும் தெரியல, எங்கே நன்மை இருக்குன்னு தெரியல, வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களுடைய இறைவர்கள் எல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அழைப்பார். அங்கும் தவறு ஏற்படுகிறது. உங்களுக்குரிய ஒரு வேதனை எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் அந்தந்த தன்மைகளில் வேதனை இருக்கிறது, அவரவர் வேதனை இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் இல்லை. உங்களுடைய கட்டிடங்கள் உங்களை காப்பாற்றுவது கிடையாது. ஒருவர் மற்றவரை விட மேன்மையானவரும் அல்ல, ஒருவர் மற்றவரை தாழ்ந்தவரும் அல்ல. ஆகவே உண்மையான அந்த ஒரு இறைவனே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் உங்களுக்கு கேடு, இன்னும் கேடுதான், பின்னரும் உங்களுக்கு கேடு. நமக்கு என்ன கேடு? அந்த ஒரு இறைவனை தவிர மற்ற இறைவனை நாம் வணங்குவதற்கு. தீர்ப்பு நாளை பார்த்து கொண்டீர்களா? இறுதி நாள் இறந்த பிறகு அல்ல, உங்கள் கண் முன்பாகவே நிகழும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அவர்கள் வரம்பு மீறும் பொழுது. ஆகவே நாம் இந்துக்களும் அல்ல, முஸ்லிம்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, எந்த இயற்கையில் நம்மை படைத்தானோ அந்த இயற்கையில் நாம் திரும்பிவிட்ட மனித சமுதாயம். இதை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இனி உங்கள் மீது நெருங்கிவிட்ட அந்த கேடு காலம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய காலடியில் இந்த பூமி எப்பொழுதும் நிலைத்திருக்கும். உங்களை சுற்றிலும் பூகம்பங்கள் ஏற்படலாம், இங்கு நிகழாது. ஏனென்றால் நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த ஒரே ஒரு இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். சிலர் கூறுவார்கள், அழிக்கக்கூடிய இறைவன் ஒரு பக்கம், படைக்கக்கூடிய இறைவன் ஒரு பக்கம் இருக்கிறான் என்று. அப்படியென்றால் அழிக்கக்கூடிய இறைவன் படைக்கக்கூடிய இறைவனை எப்பொழுதே அடித்திருப்பான். எவ்வளவு சர்வசாதாரணமாக இறைவனை கொச்சைப்படுத்தி, எவ்வளவு மேன்மையான பதவிகளிலிருந்து நம்மை தாழ்த்தி, நம்மை உயர்வான படைப்பாக இறைவன் படைத்திருக்க நன்றி கெட்டவர்களாக நாம் ஆகிவிட்டதன் காரணமாக படைப்பினங்களிலே மிகவும் தாழ்ந்தவர்களாக நம்மை ஆக்கிவிட்டான் என்பதை பாருங்கள். இன்று நாம் நம்முடைய இறைவனின் இறுதி நாள் நமக்கு எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. ஆகவே அந்த நாள் இன்னும் நிகழவில்லை. அது வருவதற்கு முன்பாகவே என் இறைவன் என்னை பாதுகாக்கக்கூடும். ஆகவே நான் அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டேன். என் இறைவனே எனக்கு பொறுமையை கொடு. ஆகவே உன்னுடைய ஒன்றான அந்த பொறுமையை நான் மேற்கொள்ளும் பொழுது நீ என்னுடன் இருக்க கடமைப்பட்டவனாக ஆகிவிடுகிறாய். ஏனென்றால் உன்னுடைய பண்பை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்வது உன் மீது கடமையாக இருக்கிறேன் என்ற உன்னுடைய பண்பு அது. மனிதர்கள் மீது இறக்கப்படக்கூடிய அந்த குணத்தை எனக்கு கொடிய இறைவனே, விசாலமான இருதயத்தை எனக்கு கொடுப்பாயாக. அதன் மூலமாக நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை நான் மனிதர்களிடம் கேட்க முடியாது. ஏனென்றால் விசாலமான இருதயத்தை கொண்டவன் நீ ஒருவன் தான். மன்னிப்பு என்ற அந்த மகத்தான பண்பை கொண்டவன் நீ ஒருவன் தான். அருளாளன் என்ற அந்த வழங்கும் தன்மையை கொண்டவன் நீ ஒருவன் தான். இரக்கம் என்ற அந்த மனிதனுக்கு தேவையான மகத்தான அந்த ஒரு நற்கொடையை கொண்டிருப்பவன் நீ ஒருவன் தான். ஆகவே உன்னுடைய பண்புகளை நீ என்னுடைய இயற்கையாக அமைத்துக் கொடு. எனவே என்னுடைய இறுதி நாள் எனக்கு நன்மையாக அமையும். என்னுடைய தீர்ப்பு நாளை பற்றி நான் கவலைப்படாதவனாக வாழ முடியும். அந்த தீர்ப்பு நாள் எனக்கு நன்மையாக முடியும் என்பதை பற்றியும் நான் ஆறுதல் அடைய முடியும். ஆறுதல் அடைந்த அந்த இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய உயிர் உணர்வுகள் என்னுடைய நோய் நொடிகளுக்கு நிச்சயமாக அது ஒரு காரணமாக அமையாது. அந்த நோய் நொடிகளை அது வீழ்த்திவிடும். ஆகவே என்னுடைய உடல் குறைகளாகட்டும் நோய் நொடிகளாகட்டும் அது என்னை விட்டு நீங்கும். அந்த ஒரு இறைவனை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நமக்கு இனி சமுதாயம் ஒன்றுதான், மனித சமுதாயம். நீங்கள் ஆண் பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே உங்களை பல மதத்தை சார்ந்தவர்களாகவும் பிரிவினர்களாகவும் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் எங்களை ஆக்கினான். இவர்களில் யார் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை இறைவனை தவிர எவரும் அறிய மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு பிரிவினரும் தத்தம் பிரிவினரை சார்ந்தவர்களே உயர்ந்தவர்களும் என்றும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பது வீண் வீண் பிரமை. அதில் உண்மை இல்லை. கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உண்மை அதுவல்ல. இந்த
பிரிவினர்களாக பிரிந்துவிட்ட இந்த சமுதாயத்தினரில், பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் மதங்களாகவும் குலங்களாகவும் பிரிந்துவிட்ட இந்த சமுதாயத்தினரில் இறைவனுடைய நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை நீங்கள் ஒருவரும் அறிய மாட்டீர்கள், இறைவனை தவிர. ஆகவே உங்களுக்கு நீங்கள் இந்த பிரிவினை சார்ந்தது காரணமாக இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவும் தப்பு. வெளிப்புற அங்கு அடையாளங்களையும் பெயர்களையும் அவர்கள் எந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் என்பதையும் வைத்துக்கொண்டு ஒருவரை நீங்கள் எடைபட வேண்டாம், உங்களையும் சேர்த்து. நீங்கள் மனிதர்களாக வாழ்வீர்களானால் இறைவனுக்கு பொருத்தமானவர்கள். நீங்கள் மனிதன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து வீழ்ந்துவிடுகிறானால் நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. மனிதன் யார்? இறைவனுடைய பண்புகளை கொண்டிருக்கும் வரை அவன் மனிதன். இரக்கம் இறைவனுடைய பண்பு. அந்த இரக்கம் உங்களிடம் இல்லை என்றால், இரக்கம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் என்ன கேட்பேன்? நீ மனுஷனான்னு கேட்பேன். ஆகவே மனிதன் இல்லை. பொறுமையோடு இருந்தால் யாரும் அவங்க விரும்புவாங்க. பொறுமை இல்லாமல் ஏன்னா நீ மனுஷனான்னு கேட்பேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தான். அறிவு இல்லை, அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்போம். ஆகையினால் எப்போ அறிவு எழுந்துட்டா மனுஷன் இல்லை. இறைவனுடைய பண்புகள் உங்களுடைய பண்புகளாக அமைய வேண்டும். அதுவரையில் நீங்கள் மனிதர்கள் இல்லை. அதுவரை நீங்கள் மனிதர்கள் இல்லை. ஆகவே நான் என் இறைவனுக்கு பொருத்தமானவன், நேர்வழியில் இருப்பவன், என்னை இறைவனை ஏற்றுக்கொண்டவன் என்பதை எப்பொழுது நீங்கள் நம்புகிறானால், இறைவனுடைய பண்புகளை எப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ, அதில் ஒன்றையாவது நீங்கள் கொண்டு வாழ்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் நேர்வழி பெற்றவர்கள். ஆகவே உங்களுடைய பெயர்களை கொண்டோ உங்களுடைய பிறப்பின் சமுதாயத்தினருடைய வழிமுறைகளை கொண்டோ இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று உங்களுக்குள் பிரித்துக் கொண்டீர்களே, அந்த பிரிவினைகளை கொண்டோ நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக விட மாட்டீர்கள். அவனுடைய பண்புகளை நீங்கள் இறைவனுடைய பண்புகளை நீங்கள் இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது அது கோயிலாக மாறுகிறது. அங்கு இறைவனுடைய இல்லம் அமைகிறது. ஆகவே உங்களுடைய இறுதி தீர்ப்பு நாள் நன்மையாக அமையட்டும். அந்த தீர்ப்பு நாள் நன்மையாக அமைந்திருக்கிறதா என்பது உங்களுடைய இருதயங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய கவலை நீங்கி அமைதியும் நிம்மதியும் இருந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இன்னும் அவனுடைய பண்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இறுதி தீர்ப்பு நாளை பற்றி நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகிவிட்டது. இறைவனுடைய அறிவிப்பில் நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள். அது உண்மை. ஆகவே சத்திய வாக்கு பொய்த்து விடாது. அதற்கு மாறாக உங்களுக்கு கவலையும் பயமும் அவசரமும் ஆத்திரமும் இருக்குமானால் உங்களுடைய தவறுகளுக்காக உங்களுடைய கேடு காலம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக திருந்துங்கள். என்ன, எப்படி திருந்துறது? இறைவனுடைய பண்புகளை மேற்கொள்ளுங்கள். மனிதர்களிடம் கோபப்பட வேண்டாம். மனிதர்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம். அவர்களை குற்றம் பிடிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லித் தெரிய வேண்டாம். துருவி துருவி ஆராயவும் வேண்டாம். புறம் பேசவும் வேண்டாம். பிற மனிதர்களை நீங்கள் இடித்துக் கூறவும் வேண்டாம். அவர்கள் மீது நீங்கள் கருணை கொள்ளுங்கள், இரக்கப்படுங்கள், மன்னித்து விடுங்கள். இந்த குணங்களை இன்று முதல் நீங்கள் காப்பாற்றுவீர்களானால் இன்று முதலாக, இந்து மூச்சு முதலாக உங்களுக்கு இறுதி நாள், இறுதி தீர்ப்பு நாள், நன்மைக்கு நன்மை என்ற அந்த தீர்ப்பு நாள் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களிடம் நெருங்கிவிட்டது. நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. இறைவனுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. ஆகவே நீங்கள் இறைவனுடைய அந்த வாக்கின் மீது நிலைத்தின்றவர்களாக மகிழ்ச்சி பெறுங்கள். ஆழ்ந்தடைந்து விடுங்கள், அமைதி அடையுங்கள். ஆகவே அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் இறுதி தீர்ப்பு நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்பதற்கான முன்னறிவிப்பாகும். அவசரமும் ஆத்திரமும் கோபமும் இறுதி தீர்ப்பு நாள் உங்களுக்கு கேடாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முன்னறிவிப்பாகும். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு இறைவனை தவிர நமக்கு தெய்வங்கள் கிடையாது. இது இன்றைய வகுப்பினுடைய முக்கியமான அம்சமாக கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இறுதி தீர்ப்பு நாளை உங்களுக்கு ஏற்புடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த இறுதி தீர்ப்பு நாள் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் பிறக்கும் பொழுது அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை பாருங்கள். இறந்த பிறகுதானே இறுதி தீர்ப்பு நாள். ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் இறக்கிறீர்களா இல்லையா? மறுமூச்சில் நீங்கள் பிறக்கிறீர்களா இல்லையா? ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு நன்மையாக அமையட்டும். ஒவ்வொரு இரவும் நீங்கள் இறக்கிறீர்கள், காலையில் எடுக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு நாளும் இறுதி நாள் உங்களுக்கு நன்மையாக அமையட்டும். இறந்த பின் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுடைய தீர்ப்புக்காக எழுப்பப்படுகிறீர்கள். அது ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறது, ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறது, ஒவ்வொரு தூக்கத்திலிருந்தும் நீங்கள் எழும்பொழுதும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இறந்த பின் உயிர்ப்பிக்கப்படுவது என்பது இறுதியாக இருந்தாலும் இப்பொழுதும் நீங்கள் இறந்த பின் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் இறந்து உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாள் பொழுதிலும் இரவில் இருந்து
பகலில் நீங்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகிறீர்கள். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் இறுதி நாளிலும் நாம் இறந்து பின்பு எழுப்பப்படுவோமே, அந்த நாளிலும் நம் மீது சாந்தமும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.